ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் வேதாந்தசாஸ்திரிக்னம் தர்மதக்ஷணநாயகம் சித்பவானந்த சிஷ்யம் தம் பரம் சன்மார்கதர்ஷினம் அபாரகருணாபாத்திரம் வேதபுரி நிவாசினம் ஆத்மவித்யாகுரும் வந்தே ஓம்காரானந்த சத்குரும். ஓம் இந்த வகுப்பில் கலந்துருக்கவங்களுக்கு நம்ம இங்கே வந்து ஃபிசிக்கலாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிரிண்ட் அவுட் கொடுத்துருக்கோம். இந்த சாதனா பஞ்சாயத்தோடைய பிரிண்ட் அவுட் கொடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம ஆன்லைன் யூடியூப் மூலமாக பார்க்குறவங்களுக்கு இதோடைய டெக்ஸ்ட்டு இந்த இந்த சாதனா பஞ்சாயத்தோடைய டெக்ஸ்ட்டு அதோடைய அன்வயங்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து அந்த யூடியூப்பில் வந்து இந்த லிங்க்லேயே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டுடைய இந்த கிரந்தத்துடைய டெக்ஸ்ட் வேணால் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ என்னென்னா, மோட்சம் அப்படிங்கிற ஒரு சாத்தியத்தை அடையிறதுக்கு நம்ம சாதனங்களை உபயோகிச்சுட்டுருக்கோம். என்னென்ன சாதனங்கள் உபயோகிக்கணுங்கிறதுக்கு ஆதிசங்கர் வந்து ஒரு 40 விதமான படிநிலைகள் ஸ்டெப்ஸு கொடுத்துருக்கார். அதில் வந்து முதல்ல நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, முதல் ஸ்லோகத்தை நேற்றுக்கு பார்த்துருக்கோம். முதல் ஸ்லோகத்தில் ஒரு 8 ஸ்டெப்ஸ் 8 படிகளை நம்ம பார்த்துருக்கோம். பொதுவாக வேதாந்த சாஸ்திரத்தில் மோட்சத்தை அடையிறதுக்கு என்ன தகுதி அப்படின்னு சொல்கிறப்ப 4 விதமான தகுதிகள் பேசிக்காக வேணுங்கிறது பல கந்தங்கள்லையும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கு. ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி கொடுக்காம ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கு. என்னென்ன அப்படின்னா, நம்ம சாதனை இதில் தத்துவபோதத்தில் சொல்லியிருக்கு. சாதன சதுஷ்டயம் கிம் அப்படிங்கிறதுக்கு விவேக, வைராகியக, சமாதி, சட்க சம்பத்திகி, முமுட்சுத்துவம், இந்த 4 தகுதிகள் இருந்தால் தான் நம்ம வந்து மோட்சத்தை அடைய முடியும். மோட்சத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது இல்லாமல் பண்ண முடியாதுங்கிறது எல்லா சாஸ்திரங்களையும் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். அப்போ நம்ம இந்த சாதனா பஞ்சகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதனுடைய முதல் ஸ்லோகத்தில் என்ன இது பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு சாதகனானவன் முறைப்படி சாஸ்திரத்தினை கற்று, வேதத்தையும் அந்த சாஸ்திரங்களை கற்று, ஏன்னா இந்த வேதம் சாஸ்திரம் 2 டேம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, எது வந்து கர்மகாண்டத்தையும் உபாசனா காண்டத்தையும் ஞான காண்டத்தையும் உடையதோ அது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நூல்களை வந்து முறையாக கற்க வேண்டும். ஃபஸ்ட்டு வந்து அந்த முதல் படிநிலை. 2வது வந்து என்ன அப்படின்னா, அந்த சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட கர்மங்களை முறையாக நாம் செய்ய வேண்டும். ஏன்னா 5 விதமான கர்மங்கள் நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். ஒவ்வொன்றையும் நம்ம விட்டுக்கிட்டே வரோம். அப்போ வந்து இந்த 5 விதமான கர்மங்களில் என்னென்னா, நித்திய, நைமித்திக, காமிய, பிரதிஷித்த, பிராயசித்தன் 5 கர்மாவை பார்த்தோம். ஸோ இதில் 2வது இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, தேன விகிதம், அந்த சாஸ்திரத்திலே விதிக்கப்பட்ட கர்மாக்களை, நித்திய நைமித்திக கர்மாக்களை முறைப்படி செய்ய வேண்டும். முறைப்படி செய்யப்படும்னா நம்ம வந்து அந்த 2 இதை வந்து கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். 3வது படிநிலை என்ன சொல்கிறான்னா, அந்த நீ பண்ணக்கூடிய கர்மாவை ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு பண்ணணும். ஏன்னா இது நேற்றுக்கே சொன்னோம். என்னென்னா, எந்த ஒரு பூஜையோ எந்த ஒரு ஜபமோ பண்ணால் அதை நம்ம என்ன பண்ணுறோம், கடைசியில் இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம். ஸோ ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, மனசில் வந்து இந்த ராகத்வேஷங்கள் எல்லாமே போகும். ஸோ அதனால் நித்திய நைமித்திய கர்மங்களை வந்து ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு செய்யணும். அதுக்கு அடுத்தபடியாக என்ன சொல்லியிருந்தது அப்படின்னா, காமியே மதிகி தெஜ்ஜதாம், காமிய கர்மாவில் நம்மளுடைய ஆசைகளை, காமிய கர்மா பண்ணணும் அப்படிங்கிற ஆசைகளை, காமிய கர்மானா புத்திர காமேஷ்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னோம். அந்த மாதிரி காமிய கர்மாக்கள்லாம் கொஞ்சமாக தான் பண்ணணும். ஆனால் என்ன பண்ணுறோம், இந்த இந்த மோட்சத்தை அடையணுங்கிற இந்த வழிக்கு வந்த உடனே அந்த கொஞ்சமாக பண்ணுறதையும் விட்டு விட வேண்டும் அப்படிங்கிறது 4வது அந்த இடத்துல வந்து நமக்கு சொல்லக்கூடிய 4வது படியாக அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாவோக பரிதூயதான், மனசில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் எப்படின்னா, நமக்கு இந்த மனசில் வந்து ராகத்வேஷங்கள் இருக்க வரைக்கும் நம்மளால் வந்து இந்த மோட்சத்தை உணர முடியாது. ஸோ மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வந்து நம்ம நீக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மனதில் இருக்கக்கூடிய அழுக்கு போக போக என்ன ஆகும் அப்படின்னா, சத்வகுணம் நமக்கு விருத்தி ஆகும். சத்வகுணம் விருத்தி ஆகிறப்ப என்ன கிடைக்கும்னா, விவேகம் கிடைக்கும். அப்போ இந்த ஏற்கனவே நம்ம என்ன பண்ணோம், நித்திய நைமித்திய கர்மாவை ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு பண்ணிட்டு காமிய கர்மாவையும் நம்ம விட்டுட்டோம். காமிய கர்மா விடுறப்ப என்ன பண்ணுறோம், அந்த நிஷித்த கர்மா செய்யக்கூடாததையும் நம்ம செய்யாமல் விட்டுட்டோம். அப்போ 4 கர்மாவையும் நம்ம அந்த இடத்துல இது பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் நமக்கு என்ன கிடைக்கணும்னா, நம்மளுடைய மனதில் வந்து சத்வகுணம் அதிகரித்து, சத்வகுணம் அதிகமானால் என்ன கிடைக்கும்னா, விவேகம் கிடைக்கும். விவேகம்ங்கிறதுக்கு என்ன ஒரு டெஃபனிஷன் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். நித்திய அனித்திய வஸ்து விவேகம். எது நித்தியம்,
எது அனித்தியம், அந்த எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நித்தியம் எது அனித்தியம் எதுங்கிற விவேகம் நமக்கு கிடைக்கிது. ஸோ இப்போ இந்த விவேகம் கிடைச்சது. இப்போ அடுத்தது என்னது, பாபோக பதிதுயதாம்னா இந்த இந்த ராகத்வேஷத்துக்கு காரணமாக மனம் சுத்தமாகி விவேகம் கிடைச்சது. அதுக்கு அடுத்தபடியாக பவசுகே தோஷ அனுசந்தியதாம், நம்ம இருக்கக்கூடிய இந்த அனித்தியமான சுகம். பவசுகேன்னா சம்சாரத்தினால் கிடைக்கக்கூடிய சுகம், சம்சாரம் உலக வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சுகத்தில் என்னென்ன தோஷங்கள் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு ஒரு 3 விதமான காரணங்கள் நேற்றுக்கு சொன்னோம். நம்ம அனுபவிக்கக்கூடிய அத்தனை சுகமும் துக்கத்தோடு கலந்ததாக உள்ளது. துக்க மிஸ்ரிதத்துவம் சம்ஸ்கிருதம் சொல்லுவோம். எல்லா சுகமுமே துக்கத்தோடு கலந்ததாக இருக்கிறது. இன்னொன்று அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த சுகங்கள் எல்லாமே பந்தத்தை உண்டு பண்ணுவதாக இருக்கிறது. மூணாவது என்னன்னா, இது எல்லாமே அனித்தியமான சுகங்கள். ஸோ இந்த 3 காரணங்களை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய சுகங்களில் உள்ள குறைகளை பற்றி சிந்திக்கணும். இந்த சிந்திக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, நமக்கு என்ன கிடைக்கும்னா வைராக்கியம் கிடைக்கும். ஏன்னா நம்ம என்னென்னலாம் சுகம் நினச்சிட்டு இருக்கோமோ அதை ஒரு டேபிள் போட்டு பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு காலில் போது ஒரு சுகம் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா, அதை நம்ம என்ன பண்ணுறோம், அது அதில் நமக்கு என்ன இருக்குது, இந்த துக்கம் என்ன இருக்குது, அதில் என்ன துக்கம் இருக்குது, அதை நம்ம பந்தகப்படுத்துதா. இப்போ காது இல்லைன்னா என்னால் போகவே முடியாதுன்னு ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சுன்னா, அது எனக்கு என்ன அது அடிமைப்படுத்தியது, என்ன அடிமைப்படுத்துதா, நான் அதுக்கு அடிமையாக இருக்கணும். அதுதான் நமக்கு வேணும். அதனால அந்த எண்ணங்கள் எல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன சொன்னால், அதனுடைய தோஷங்களை பற்றி நம்ம விசாரிக்க என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு இது அனித்தியமான ஒரு வஸ்து அப்படிங்கிறப்ப நமக்கு வைராகியம் ஏற்படும். ஏற்கனவே என்னாச்சு, ராகத்வேஷங்களை விட்டதுனால விவேகம் கிடைச்சது. அடுத்து இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், இந்த தோஷங்களை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணி விவேகம் கிடைச்ச மாதிரி இங்கே இடத்துல வைராகியம் நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கர்ம யோகம் நம்ம தொடர்ந்து பண்ணுறப்ப என்ன ஆகும்னா இந்த விவேக வைராகியம் நமக்கு கிடைச்சதுக்கு. இதில் அடுத்த ஸ்டெப் 7வது ஸ்டெப்பாக என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஆத்ம இச்சா விவசீயதாம், ஆத்ம சுகத்தை விரும்ப வேண்டும். அதாவது என்னன்னா, விஷய சுகத்தை அவன் உடனும் முடிவு பண்ணிட்டான். விஷய சுகத்தில் என்ன, விஷய சுகத்தை அனுபவிச்சிருக்கான் அவன். விஷய சுகத்தை அனுபவிக்கிறப்ப அவன் நிறைய துக்கங்களை இது பண்ணியிருக்கான். அதனால தான் தோஷ அனுசந்திதான். அதில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாத்தையும் அவன் ஒரு அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, இது எல்லாமே பந்தகத்தம், நம்மளை அடிமைப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த சுகங்கள் வேண்டாம், நமக்கு இனிமேல் விஷய சுகம் வேண்டாம், ஆத்ம சுகம் மட்டுமே நமக்கு வேணும்னு ஒரு முடிவுக்கு வருது. அப்படி ஸோ அந்த ஆத்ம சுகத்தை நாடும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்கு பேர் என்னன்னா முமுக்ஷுத்துவம்னு பேர். மோட்சத்தை விரும்பும் தன்மை. அப்போ முமுட்சுத்துவம் ஏற்படுகிறது. அதாவது அவனுக்கு ஆத்ம ஞானம் ஏற்படலை, ஆத்மாவை பற்றி அறிய வேண்டும் என்ற ஒரு இச்சை, விருப்பம் தான் அவனுக்கு ஏற்படுறது. ஸோ இந்த ஒரு நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 3 விதமான தகுதிகள் அவனுக்கு கிடைச்சிச்சு. ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மோட்சத்தை அடைவதற்கு 4 தகுதி வேணும். விவேகம், வைராக்கியம், சமாதி சக்க சம்பத்தி, அதுக்கு அடுத்தது முமுட்சுத்துவம், 4 வேணும். இது ஒரு ஆர்டராக சொல்லியிருக்காங்க. பட் இந்த இடத்துல என்ன கிடைச்சது அப்படின்னா, இந்த கர்மயோகம் நம்ம பண்ணுறப்ப என்ன கிடைச்சதுக்கு அப்படின்னா, விவேகம் கிடைச்சாச்சு, வைராகியம் கிடைச்சாச்சு, சமாதி சக்கு சம்பத்தி நம்ம இங்கே கிடைக்கல. ஆனால் என்ன கிடைச்சிச்சு, முமுட்சுத்துவம், மோட்சத்தை அறிய வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு அந்த சாதகனுக்கு கிடைச்சது. ஸோ இதுதான் அந்த முதல் ஸ்லோகத்தில் அவனுக்கு, முதல் ஸ்லோகத்துடைய இதுக்கு கிடைச்சவொன்னே அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த ஒரு விவேக வைராக்கிய முமுட்சத்துவத்தோட அவன் அவனுடைய வீட்டிலிருந்து கிளம்பி வெளியே செல்லணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி, நிஜகாத்து தூர்ணம், இந்த கிடைச்ச உடனே போயிடணும் அப்படின்னு சொல்லி இதோடைய இந்த பாடலோடைய இந்த வரி சொல்கிறது. இது எப்படின்னா, இது ப்ராக்டிக்கலாகவே இது இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி இந்த எண்ணம் வந்த உடனேயே அதுதான் அதுக்கு நிஜகாத்துன்னு 2 அர்த்தம் சொன்னோம். என்னென்னா, என்னுடையது, நான் என்னுடையது, இந்த அபிமானத்திலிருந்து விடுபட்ட உடனே அவன் அந்த மோட்சத்துக்கு போயிடணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா மறுபடியும் இதுக்குள்ளே வந்துடுவோம் நம்ம. ஸோ அதனால் அந்த வீட்டை விட்டு உடனே கிளம்ப வேண்டும் அப்படின்ட்டு. இதுக்கு உதாரணங்கள் நிறையா இருக்குது. இப்போ என்னுடைய குருநாத ஓம்காரநாத சுவாமிகளை என்ன பண்ணியிருந்தாருன்னா, அவர் கோயம்புத்தூரில் ஒரு வைதிக குடும்பத்தில் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அவர் பாடசாலை வாத்தியாகவும் இருந்தார்.
அப்போ அந்த காலத்தில் பாடசாலைக்கெல்லாம் பரீட்சை அதிகாரின்னு ஒன்று உண்டு. எல்லா பாடசாலையிலையும் பரீட்சை நடக்கும். அப்போ வந்து இவர் போய் அதாவது யார் சீனியர் இருக்காங்களோ அவங்க போய் குழந்தைகளை பரீட்சை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இவர் வந்து அப்போ சின்ன வயசு. அப்போ சின்ன வயசாக இருக்கிறப்ப என்னென்னா இவர் வந்து வெளி மாநிலத்துக்கு அனுப்புவாங்க. அதாவது வயசானவங்கள தமிழ்நாட்டுக்குள்ளே அனுப்புவாங்க. இவர் கொஞ்சம் வயசு கம்மியாக இருக்கிறதுனால இவர் வந்து அனுப்பிச்சாங்க. இவருக்கு மனசுக்குள்ளே வந்து இதை விட்டுட்டு போகணும், இந்த ஒரு இந்த வைதிக குடும்பத்தின் இந்த பந்தங்கள்லேருந்துலாம் விட்டுட்டு போகணுங்கிறது மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அது இங்கேருந்து விஜயவாடாவில் போய் அந்த பரீட்சைக்காக போனது, அந்த பரீட்சை பண்ணி முடிச்சு அந்த கிருஷ்ண நதி போடணும்னு அவருக்கு அந்த இடத்துல ஒரு சங்கல்பம் வந்துடுது. இதை விட்டுட்டு நம்ம போகணும்னு முடிவு பண்ணி, அவருக்கு எல்லா விதமான இதுவும் தெரியும், அந்த வைதிக கிரமங்கள்லாம் தெரிஞ்சதுனால அந்த இடத்துலேயே வந்து சன்னியாசம் எடுத்துக்கல. சன்னியாசம் வந்து குருவிட்டு தான் வாங்கிக்க முடியும். நானே எனக்கு சன்னியாசம் எடுத்துக்கிட்டேன்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் ஒரு சில அப்படிலாம் சொல்லுவாங்க. சன்னியாசம் ஸ்வீகரணம் தான் அதுக்கே தவிர சன்னியாசம் நம்மளே எடுத்துக்கிறது இல்லை. குரு வந்து நம்ம கொடுத்தா தான் அது சன்னியாசம். அப்போ என்ன பண்ணான்னா ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கிறார். நான் இனிமேட்டு வந்து இந்த கிரகஸ்தாசிரமத்துக்கு போக மாட்டேன். நான் வந்து என்னுடைய வாழ்க்கை வந்து இனிமேட்டு இந்த மாதிரி ஒரு சன்னியாச ஆசிரமத்தை நோக்கினதாக இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு சங்கல்பம் பண்ணி, அப்போ அது சங்கல்பம் பண்ணணும்னு ஒரு பிரம்மச்சாரியருக்கெலாம் ஒரு மஞ்சள் கலர் ட்ரெஸ் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அதெல்லாம் அவர் வந்து உபயோகிச்சுட்டு அங்கே இருக்காது. அப்போ அங்கே இருக்கக்கூடியவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் வந்துருக்கீங்க, நீங்கள் தமிழ்நாட்டிலே வந்து ஒரு குருநாதர் இருக்கா, அவர்கிட்ட போய் நீங்கள் முதலியாக வேதாந்தம் படிங்கன்னு சொல்லி அப்போ வந்து அவர் அந்த இடத்துல இது பண்ணார். எதுக்காக சொல்லணும்னா, அந்த எண்ணம் வந்த உடனேயே அதை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இது. பட் ஆனால் இப்போ என்ன சொல்கிறோன்னா, வயசானவங்களாம் அதுக்காக பார்த்து கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணுங்கிறதையும் இப்போ நம்ம ஒரு மீனிங்காக சொல்கிறோம். பட் ஆனால் அந்த எண்ணம் வந்தவுடன் செய்யணும் அப்படிங்கிறது தான் நான் உடனடியாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா, இந்த முதல் பாடலில் கர்மயோகத்தில் அவன் வந்து மோட்சத்துக்குண்டான 3 தகுதிகளை அடைந்து விட்டான். விவேக, வைராக்கிய, முமுட்சுத்துவத்தை அடைஞ்சிட்டான். அடுத்து அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, சமாதி ஷட்க சம்பத்திங்கிற ஒரு தகுதியை அடையணும். சமாதி ஷட்க சம்பத்தி அப்படிங்கிற தகுதி அடையணும்னா அவன் வந்து கர்மயோகத்தை முடித்து கொண்டு உபாசனா யோகத்துக்கு போகணும். ஸோ அப்போ முதல் பாடலில் சொன்னது எல்லாமே கர்மயோகத்தை சார்ந்து இருக்கு. அடுத்து சொல்லக்கூடிய அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றது எல்லாமே வந்து உபாசனா யோகத்தை சார்ந்து. இப்போ ஏற்கனவே ஒரு டேபிள் மாதிரி சொன்னோம், ஒரு 5 லைன் சொன்னோம். அது மைண்டுக்குள்ளேயே இருந்தால் தான் இது கரெக்டாக வரும். கர்மயோகேன சித்த சுத்தி, கர்ம யோகத்தினால் சித்த சுத்தி, மன தூய்மை அடையும். அதுக்கடுத்து என்னது, உபாசனா யோகேன சித்த ஏகாக்கிரதா, உபாசனா யோகத்தினால் மன ஒருமுகப்பாடு, ஒரு மனசு வந்து ஒரே இதில் இருக்கும். அதுக்கடுத்து வந்து ஞான யோகேனன்னு சொல்லாமல் ஞான யோகத்தில் ஒரு 3 ஸ்டெப் சொல்லும். ஸ்ரவண, மனன, நிதித்தியாசனம். கேட்டல், தெளிதல், சிந்தித்தல்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ அப்போ ஸ்ரவணேன கேட்கறதுனால என்னென்ன ஆகும்னா, நமக்கு இருக்கக்கூடிய அஜ்ஞானம் நிவர்த்தியாகும். அதை பற்றி சிந்திக்கிறதுனால என்ன ஆகும்னா, சந்தேகங்கள் எல்லாமே, சம்சயம்னா நிவர்த்தியாகும். அடுத்து நித்தியாசனம் பண்ணுறப்ப அந்த வந்து விபரீத பாவனா, நானும் பிரம்மனும் வேதம் இல்லை, ரெண்டுக்குள்ள வந்து விபரீதமான இருக்கக்கூடிய அந்த அபேத புத்தி போய் நம்ம வந்து நான் அகம் பிரம்மாஸ்மிங்க ஞானம் வரும். ஸோ இந்த 5 ஸ்டெப்பில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, கர்மயோகேன சித்த சுத்தி அடைஞ்சிட்டோம். அதாவது நம்ம என்ன, சாதகன் வந்து இந்த 8 படிநிலை முடிக்கிறப்ப அவன் 3 விதமான தகுதிகளை பெற்று மன சுத்தியும் பெற்றான். அவன் வந்து மன தூய்மையும் பெற்றதுனால அடுத்த படிக்கு 2வது ஸ்லோகத்தில் இங்கே வந்து ஆச்சாரியார் சொல்கிறார். ஸோ கர்மயோகத்தில் செய்ய அடைய வேண்டிய பலன்களை வந்து அந்த சாதகன் அடைஞ்சிட்டான். அடுத்து உபாசனா யோகத்துக்கு போகணும். இப்போ இதுக்கு என்னென்னா 2வது ஸ்லோகம் சொல்கிறது, சங்க சத்சு விதீயதாம் பகவதோ பக்திர் திருடாதீயதாம் சாந்தியாதி பரிச்சீயதாம் திருடதரம் கர்மாசு சந்த்யஜ்யதாம் சத்வித்வான் உபஸ்ருப்யதாம் பிரதிதினம் தத்பாதுகா சேவ்யதாம் பிரம்மைகாக்ஷரம் அத்யதாம் ஸ்ருதிசிரோ வாக்கியம் சமாகர்ண்யதாம். இல்லை என்னன்னா, இதுலேயும் 8 படிகள் சொல்லியிருக்கு. ஒவ்வொரு லைனுக்கும் 2 ஸ்டெப்ஸாக நம்ம இது பண்ணுறோம். முதல்ல என்ன சொல்லணும்னா, சங்க சத்சு விதீயதா,
சத்சு அப்படின்னா சாதுக்கள் உடன், சங்கம் சங்கம்னா ஒரு இணக்கத்தில், விதியேதான் இருக்க வேண்டும், நல்லாத இணக்கத்துடன் இருக்க வேண்டும், சாதுக்களுடைய இணக்கத்தோடு இருக்கணுங்கிறது தான் அதோடைய இது. நல்லாங்கிறது இல்லை, சாதுக்களுடைய இணக்கத்தோடு இருக்கணும். இதுக்காக இப்போ வந்து உபாசனா யோகத்தினால அவன் வந்து சமாதி சட்க சம்பத்தியை அடைய போதான். அடைஞ்சாதான் அவன் மோட்சத்துக்கு உண்டான தகுதியை அடைவான். ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல வந்து சமாதி சட்க சம்பத்தி அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கணும். அதுக்கு முதல்ல வந்து இப்போ இந்த இடத்துல அந்த சாதகன் எந்த இடத்துல இருக்கான்னு பார்க்கணும். என்னன்னா அவன் வீட்டை விட்டு வெளியில் வரான், அவனுக்கு விசேஷ சுகத்தை பற்றிய அறிவு இருக்கு, அதை வந்து அவன் வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். இப்போ என்ன இருக்கு, அவனுக்கு ஆத்ம சுகத்தை பற்றின விருப்பம் இருக்கு, ஆனால் அறிவு இல்லை. ஒரு விஷயம், அதாவது அவனுக்கு விசேஷ சுகத்தை பற்றின அறிவு இருந்தது, அதை வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டான். ஆனால் இப்போ என்னாச்சு, அவனுக்கு ஆத்ம சுகத்தை பற்றி அறிஞ்சுக்கணும்னு அவனுக்கு வந்து ஒரு விருப்பம் வந்தாச்சு. இப்போ வந்து ஆனால் அவனுக்கு அந்த அறிவு இல்லை. அப்போ அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ணணும், இல்லாட்டி என்ன ஆகும்னா வந்து இந்த மாதிரி, அதாவது ஒன்று இப்போ நம்மளே என்ன பண்ணுறோம், ஒரு ஜாபை விட்டு இன்னொரு ஜாப் போகணும்னாலே, ஜாபுக்கு ஒரே கேட்டது தான், இது வந்து ஆசிரமே மாறுது. ஆனால் ஒரு ஜாப் விட்டு இன்னொரு ஜாப் போடணுனாலே நம்ம அடுத்த கம்பெனியில் போட்டு வாங்கி கிரேஸ் ஸ்பீட்லாம் வாங்கிட்டு தான் நம்ம வந்து இதை வந்து வேலையை விடுறோம், இதை உற்சாகத்தனமாக பண்ணுறோன்னு சொல்லி பண்ணுறோம். அப்படி இருக்கப்ப அவன் வந்து அந்த விசேஷம்லாம் வேண்டான்னு விவேக வைராக்கிய முமுட்சத்தோடு வெளியில் வரப்ப அவனுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கூட்டத்தில் போய் அவன் சேர்ந்தால் மட்டுமே அவனோட லட்சியத்தை அடைய முடியும். அவன் வந்து இது இல்லாமல் ஒரு துஷ்சங்கத்தில் போய் சேர்ந்துட்டான்னு வச்சுங்களேன், இதுக்கு அதில் ஏற்கனவே அவன் வந்து அது தப்பு எல்லாம் தெரிஞ்சு தான் வந்துருக்கான். இருந்தாலும் என்ன ஆகும்னா, வேறு வழி இல்லாமல் போயிட்டான்னா மறுபடியும் பலபடி சம்சாரத்துள்ளே தான் போவா அப்படி. ஸோ அதனால் வந்து இந்த சாதுக்களோடு போய் அவன் சேர்றதுக்கு அவன் வந்து இணக்கமாக அங்கே போய் சேரணும்னு போகிறான். ஆனால் இன்றைக்கி என்ன இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி இல்லை பொதுவாகவே என்னென்னா வந்து நம்ம வந்து ஒரு சாதுக்களோட போய் சேரணும்னாலே அந்த சாதுக்கள் எங்கே இருக்காங்க, எந்த இடத்துல இருக்காங்க, அவங்க சாதுக்களா அப்படின்லாம் தெரிஞ்சு போய் சேரணும். ஏன்னா பகவானுக்கு கீதையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, மனுஷியானாம் சகசேஷு கஷ்டித் எததி சித்தையே, ஆயிரக்கணக்கான மனுஷன் தானே யாரோ ஒத்தந்தான் வந்து மோட்சத்தை அடைய விரும்புகிறார். அந்த ஆயிரக்கணக்கான ஒருவர்லையும் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் யாரோ ஒருத்தர் தான் வந்து என்னையை வந்து முழுமையாக உணர்ந்து என்னை அடைகிறார். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ஞானிகளை போய் பார்த்து அடையிறது அப்படிங்கிறது வந்து, ஏன்னா அதிகமாக ஆட்கள் இல்லாதனால நம்ம போய் பார்த்து அடையிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம கரெக்டான நம்மளுடைய ஒரு முயற்சியினால் நம்ம ஒரு நல்ல சாதுக்களை போய் சத்சு சங்க விதியதான். இதுக்கு நம்ம தமிழில் ஒரு பாட்டே இருக்குது, நல்லாதை காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லா சொல் கேட்பதும் நன்றே, நல்லா குணங்கள் உதைப்பதும் நன்றே. இது மூணுமே ஓகே. ஆனால் இது நம்ம இடத்துல என்ன சொல்கிறோன்னா, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. அவரோடு இணங்கி இருக்க தான் நம்ம இந்த சாதகன் போகலாம். அப்போ சாதகன் வந்து போய் இருக்கணும்னா அந்த நல்லா யார் இருக்காங்களோ அவங்கள போய் பார்த்து சேர்றது தான் முக்கியம். அதே பாடல் இது வந்து அவை சொன்ன வரி. அதே இன்னொன்று சொல்கிறார், தீயாரை காண்பதும் தீதே, தீதற்ற தீயா சொல் கேட்பதும் தீதே, தீயா குணங்கள் உழைப்பதும் தீதே, அவரோடு இணங்கி இருப்பதும் தீது. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு சத்சங்கத்தில் போய் சாதுகள்கிட்ட போய் இருந்தோம்னா நம்மளுக்கு மோட்சத்துக்கு உண்டான அதிகாரித்துவமான எல்லாமே சமாதி சம்பத்தி கிடைக்கும். அதை விட்டுட்டு நம்ம துர்சங்கத்தில் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரியான தீயாருடைய குணங்கள் தான் நமக்கு வரும் அப்படிங்கிறதுனால சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, சமாதி இதோடைய பலன் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, சமாதி சட்க சம்பத்தி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்தோம். இது சமாதி சட்க சம்பத்திங்கிறது வந்து அடுத்த வரிகளில் வருது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன வேணும்னா, இப்போ சாதுக்களோட கூட்டத்தில் போய் சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து இது என்ன, இதோடைய விஷயம் என்ன, இது சாதுக்களோட எதுக்கு போய் சேரணும், அதில் என்ன ஒரு முக்கியத்துவம் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு சுபாஷிதம் இருக்குது. அதாவது வந்து பொதுவாக வந்து நமக்கு குளிர்ச்சி தரக்கூடியது எதுன்னா சந்தனம் குளிர்ச்சியை கொடுக்கும். சந்தனத்தை விட குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னா சந்தனம். நான் ஃபஸ்ட்டு சொன்னது சந்தனம். சந்தனத்தை விட குளிர்ச்சி தரக்கூடியது சந்தனம் குளிர்ச்சியாக இருப்பார். ஆனால் இதை ரெண்டு காட்டிலும் எது அதிகமான ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னா சாது சங்கதி அப்படின்னு சொல்லி ஒரு சுபாஷிதம் இருக்குது. சந்தனம் சீத்தலம் லோகே, ஏசி போட்டிருக்கேன், நமக்கு அது ஏசி தேவைப்படுது.
சந்தனம் சீதலம் லோகே சந்தனாதபி சந்தமாக சந்தன சந்தயோ மத்தியே சாது சங்கதி சீதலா. சாது சங்கதி தான் குளிர்ச்சியானது. ஸோ அந்த சாது சங்கதிங்கிறது சாதுக்களோடு சேர்ந்து இருக்கக்கூடியதுங்கிறது நமக்கு தேவை அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த ஒரு படியில் அவர் சொல்கிறார். ஸோ அப்போ அந்த சாதகனானவன் வீட்டை விட்டு வெளியில் வந்து வேற எங்கேயும் போகாமல் பதாக்க பார்த்து நிற்காமல் சரியான ஒரு சாதுவோட சங்கத்தில் போய் இணைஞ்சிட்டார் இந்த இடத்துல. அடுத்தவர் என்ன பண்ணுறான்னா பகவதா பக்திஹி திடா அதீயதாம். திடா அதீயதாம் என்னன்னா திடா பக்திங்கிறது ஸ்ரீலிங்கம் சம்ஸ்கிருதத்தில், அதனால திடா பக்தி திடமான பக்தி. ஏன்னா அவன் வந்து வீட்டை விட்டு வந்தாச்சு, சாதுக்கள் சங்கத்துலேயும் சேர்ந்தாச்சு. இப்போ அவனுக்கு என்ன வேணும்னா இந்த சமாதி சர்க்க சம்பத்திங்கக்கூடிய அந்த குணங்கள் வேணுங்கிறப்ப அவன் வந்து இறைவன்கிட்ட சேர்ந்து உபாசனை பண்ணி தான் அந்த குணங்களை அடைய முடியும். அப்போ இறைவன் அந்த அதனால அவன் என்ன பண்ணான்னா பகவதக பக்தி, அவனுக்கு என்ன தெய்வம் பிடிக்குதோ, கிருஷ்ண பக்தின்னு சொல்லலை, ராம பக்தின்னு சொல்ல எதுவுமே சொல்லலை, பகவதக பக்தி அவனுக்கு எது இஷ்ட தெய்வமாக இருக்கோ அந்த தெய்வத்திட்ட அவன் வந்து அந்த தெய்வத்தை அப்படியே பிடிச்சிக்கணும். அந்த தெய்வத்தை வந்து ஒரு ஆலம்பனமாக பிடிச்சி பக்தி பண்ணணும். அப்போ தான் வந்து என்ன ஆகும்னா அவனுக்கு அந்த அடுத்த இதில் வரக்கூடிய அந்த குணங்கள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக வரும். ஸோ இந்த பக்தி அப்படிங்கிறதுக்கு என்னென்னா சகுண பிரம்ம விஷய மானச வியாபாரக அப்படின்னு சொல்லுவோம். பக்திக்கு ஒரு டெஃபினிஷன். சகுண பிரம்மன்னா என்னென்னா இப்போ நிர்குண பிரம்மன் சொல்லிட்டோம்னா அந்த இடத்துல வந்து பிரம்மன் சொல்லுவான், குணமே இருக்காது. சகுண பிரம்மன்னா ஒரு குணங்களோடு இருக்கக்கூடிய சகுண குணேன சக வத்ததேதி சகுணக, குணங்களோடு இருக்கக்கூடிய பகவான் விநாயகர் சுப்பிரமணியர் யாரோ ஒரு பகவானை எடுத்து அந்த அந்த இடத்துல வந்து அவங்கள பிரம்மனா பார்த்து நம்ம வந்து அவங்ககிட்ட பக்தி பண்ண வேண்டிய ஒரு இதுதான் இந்த ஒரு படியில் சொல்கிறாங்க. பகவதக பக்திக்கு திடாதி. இந்த பக்தி எப்படி பண்ணணும்னா சும்மா பேருக்கு பண்ணக்கூடாது, திடா அதை வந்து நம்ம ரொம்ப ஆலம்பனமாக பிடிச்சி பண்ணணும். இந்த பக்தி பண்ணுறதுல வந்து 2 விஷயம் இருக்குது. அதாவது பக்தினா ஒரு பக்தி பண்ணுறப்ப தியானம் பண்ணி எல்லாம் பண்ணுறோம். இப்போ ஏகரூப தியானம் விஸ்வரூப தியானம்னு 2 ஸ்டெப்பாக சொல்லலாம். அதாவது வந்து நம்ம ஏகரூபமாக நம்ம வந்து என்ன ஒரு விஷ்ணுவை வணங்கமாக விஷ்ணுவை மட்டுமே வச்சு இது பண்ணலாம், இல்லை விஸ்வரூபமாக விஸ்வரூப தியானம் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இப்போ வந்து தமிழ்ல எல்லாம் பாட்டு இருக்குது, என்ன இருக்குது, வானாகி மண்ணாகி 5ஆம் கிளாஸ்லேயே 6ஆம் கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்றதை கூத்தாட்டுவனாகி நின்றாயி என் சொல்லி வாழ்த்துவினேன். என்ன எல்லாமாவும் இருக்கிறதுங்கிறதுக்கு இந்த விஸ்வோபதேசத்துக்கு இந்த ஒரு பாடலை சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா பகவானுடைய பாதங்களை திருடமாக பிடிச்சிக்கணும். தனக்கு உவமை இல்லாதான் தாள் சேர்ந்தாருக்கு மனக்கவலை மாற்றல் திருக்குறள். தனக்கு உவமை இல்லாதான் யாரு? கடவுள். கடவுளோட கடவுளுடைய கால்கள் நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை. பிடிக்கல அப்படின்னா நம்ம கவலையை யாராலையும் சால்வ் பண்ண முடியாது. தாள் சேர்ந்தாருக்கு பிரச்சனை இல்லை, சேதாட்டி பிரச்சனை. ஸோ இதுதான் வந்து பகவதக திட பக்தி ஆதியதாம். பக்தி திடான் இருக்கும், அதை நம்ம அன்வயம் பண்ணுறப்ப திட பக்தி ஆதியதாம் அப்படின்னு இதில் போகணும். இந்த 5 வருஷமே இந்த 5 ஸ்லோகமும் முடிக்கிறப்ப நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வேர்ட் பை வேர்ட் போட்டு அன்வயம் பண்ணி தமிழ் மீனிங்கோட நான் உங்களுக்கு கொடுத்தாரு. அது உங்களுக்கு அப்போ இன்னும் நல்லா இருக்கும். நோட்ஸ், அதாவது நீங்கள் நோட்ஸ் எடுக்காட்டியும் உங்களுக்காக நான் நோட்ஸ் எடுத்து உங்கள்கிட்டயே கொடுத்தாரு. ஏன்னா அது இருந்தால் தான் உங்களுக்கு புரியும். இல்லை உங்களுக்கு என்ன பாயிண்ட் எடுத்துக்கங்க. நான் சொல்லி இந்த அன்வயம் மட்டும் தான் கொடுப்பேன், எல்லா நோட்ஸும் கொடுக்க மாட்டேன். நான் இது பண்ண நோட்ஸ் கொடுக்க மாட்டேன். அன்வயம் இப்போ வந்து ஸ்லோகம் இருக்குன்னா இப்போ சங்க சத்சு விதியதாம்னு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை அன்வயம் பண்ணுறப்ப சத்சு சங்கக விதியதாம், சான்றோர்களுடைய ஞானிகளுடைய சங்கத்தை நாட வேண்டும். இந்த மாதிரி ஒன்றுக்கும் நான் கொடுக்கறேன்னு சொல்கிறேன் நான். பட் ஆனால் இதுக்கு என்னென்ன ரெஃபரன்ஸ் சொல்கிறோம் இதெல்லாம் வந்து சொல்லுவேன், கொடுக்க மாட்டேன். ஓகே, 3வது அடுத்த பாயிண்ட், அதாவது 3வது இந்த ஸ்லோகத்தில் 3வது படி என்னன்னா சாந்தியாதி பரிச்சீயதாம். சாந்தியாதி சாந்தி முதலான சாந்தி அப்படிங்கிறது இந்த சமாதி சர்க்க சம்பத்தி வேணுங்கிறது நமக்கு இன்னும் அந்த உபாசனையோட பலன் அதுதான். ஸோ அப்போ இந்த உயர்ந்த பண்புகளை பழக வேண்டும். சாந்தியாதின்னு ஒரு காமனாக ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. பட் அந்த சாந்தியாதிங்கிறதுக்கு நிறைய பண்புகள் இருக்குது. ஏன்னா மோட்சத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே மிஸ்டர் க்ளீன் அந்த கேரக்டர் எல்லாமே இருந்தால் தான் நம்ம அங்கே போக முடியும்.
சமாதி என்ன இப்போ நமக்கு அந்த 3 தகுதியில் வந்தாலும் இன்னும் சமாதி சட்க சம்பத்தி நமக்கு வரல. விவேகம், வைராக்கியம், முமுட்சுத்துவம் மட்டும் வந்ததுக்கு. ஸோ இப்போ வந்து இந்த சமாதி சட்க சம்பத்தின்னா என்னங்கிறது சும்மா ஒரு சிம்பிள் ஒன்லைனாக பார்த்துருவோம். சமாதி சட்க சம்பத்தின்னா ஃபஸ்ட்டு வந்து ஷமக. ஷமக அப்படின்னா மனோநிகிரக, மனதை அடக்குதல். ஃபஸ்ட்டு மனசை எங்கேயும் போக விடாமல், அலைவாய விடாமல், அந்த 1 மணி நேரம் கிளாஸ்லேயே நம்ம மனசை வந்து இந்த சாஸ்திரத்துக்குள்ளே வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த 1 மணி நேரத்தை 4 மணி நேரம், 2 மணி நேரம் பண்ணணும், 4 மணி நேரம் அப்படித்தான் பண்ணணும். அப்போ மனதை வந்து அடக்கணும். மனது எங்கேயாவது போயிட்டே இருந்ததுன்னா நம்ம வந்து சாஸ்திரத்துக்குள்ளே பண்ண முடியாது. ஏன்னா அவன் சாதுக்கள் சங்கமத்தில் இருந்து பக்தி பண்ணிட்டு இருக்க சமயத்தில் இந்த பண்புகளையெல்லாம் வளர்த்துங்கிறதுக்காக மனதை அடக்குதல், மனசை வந்து வெளியிடங்களுக்கு போகாமல் மனதை வந்து நம்ம இந்த மோட்சத்தை நோக்கியே கொண்டு போகணும். அதுக்காக அடுத்து வந்து தமக. தமகன்னா என்ன? சக்ஷுராதி பாகி இந்திரிய நிகிரக, புலனடக்கம்னு பேர் தமிழில். எல்லா புலனையும் நம்ம கட்டுப்பாட்டுக்கு ஒன்று, புலன் வழி செல்லாமை. நம்ம புலன் வழியில் போகக்கூடாது. கண்ணு ஏதாவது இல்லை இந்த டைம் இதை நிறுத்திட்டு நம்ம ஃபேஸ்புக் பார்க்கணுன்னா அதுக்கு போகக்கூடாது. நம்ம இதை கேட்கணும்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு தான் வரணுமே தவிர புலன் வழி நம்ம தான் என்னன்னு டிசைட் பண்ணணும். நம்மளுடைய நேரத்தை நம்ம எப்படி பண்ணணுங்கிறது எல்லாமே வந்து புலன்களை நம்ம கண்ட்ரோல் இருக்கணும். புலன் கண்ட்ரோலில் நம்ம போனோம்னா சிக்கல். ஸோ இதுதான் புலன் அடக்கம், புலன் வழி செல்லாமை. 3வது வந்து உபதமக. உபதமகன்னா என்னென்னா தன்னோட கடமையை கரெக்டாக பண்ணணும். இந்த 2ம் தான். மனசை வெளியில் போகாமல் புலன்களை அடக்கி சாதுக்களோடு தங்கி சேர்ந்துருக்க சமயத்தில் என்ன பக்தியோ அந்த பக்தியை பண்ணி ஜபம் என்ன இருக்கோ, தியானம் என்ன இருக்கோ, இதெல்லாம் தன்னுடைய கடமையை கரெக்டாக பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து உபதமக. இதுக்கு அடுத்து வந்து திதிக்ஷா, 4வது பாயிண்ட். இந்த சட்க சம்பத்தியில் 4வது பாயிண்ட் வந்து திதிக்ஷா. திதிக்ஷா அப்படின்னா என்னென்னா சகிப்புத்தன்மை, சீத உஷ்ண சுகதுக்காதி சகிஷ்ணுத்துவம். இப்போ குளிராக இருக்குது, மழை இருக்குது, வெயில் இருக்குது, எதுவாக இருந்தாலும் சரி நான் கிளாஸுக்கு போகிறேன்னா நம்ம கிளாஸுக்கு வந்துடணும். மழை பெய்யறதுனால அவள் கிளாஸுக்கு வரலன்னு சொல்லக்கூடாது. சீத உஷ்ண சுக துக்க, சுகமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி நம்ம வந்து எடுத்துக்கொண்ட காரியத்தை பற்றி அதைத்தான் நினைக்கணுமே தவிர இந்த மாதிரி இந்த இதுமகிழ், அதாவது இது தொந்தம்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தில். சீத உஷ்ண சுக துக்க இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து இந்த மாதிரியான விஷயங்களை சகிப்புத்தன்மையோடு இருத்தல் தான் வந்து திதிக்ஷா, பொதுமையோடு இருத்தல். அடுத்து ஸ்ரத்தா. ஸ்ரத்தான்னா என்ன அப்படின்னா குரு வேதாந்த வாக்கியாதீஷு விஸ்வாசக ஸ்ரத்தா. குரு இருக்கார், குரு என்ன சொல்லியிருக்காரோ அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அதுக்கடுத்து வேதாந்த வாக்கியங்கள்லாம் என்ன சொல்லுதோ அதை வந்து இந்த 40 படிகள்னால் இந்த 40 படிகள் நம்ம அப்படியே மைண்ட் பண்ணி வச்சுட்டு இந்த 40 படிகளில் அந்த வழியில் நம்ம போகிறதுக்கு பேர் தான் ஸ்ரத்தா. ஸோ குரு வேதாந்த வாக்கியாதீஷு விஸ்வாசக, அதில் வந்து திடமான நமக்கு நம்பிக்கையும், இது இந்த வழியில் நம்ம போனால் நம்மளுடைய லட்சியமான மோட்சத்தை நம்மால் அடைய முடியுங்கிற திடமான நம்பிக்கையோடு இருக்கணும். அந்த திடமான விசுவாசத்தோடு இருக்கிறதுக்கு பேர் ஸ்ரத்தா. அடுத்து வந்து என்னது? சமாதானம். அதாவது பாயிண்ட் வந்து சமாதானம். சமாதானம்ங்கிறது என்னது? சித்த ஏகாக்கிரதா. இந்த லட்சியம், நம்மளோட லட்சியம் என்னது? மோட்சம். இந்த மோட்சத்தோடு மனதை இணைக்கணும். அதுதான் வந்து சித்த ஏகாக்கிரதா. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இந்த சமாதி சட்க சம்பத்தியில் 6வது பாயிண்ட் என்னது? சமாதானத்தில் சித்த ஏகாக்கிரதா. நம்ம ஏற்கனவே நம்ம இப்போ என்ன படித்தப்போ என்ன சொன்னோம்? உபாசன யோகேன சித்த ஏகாக்கிரதான்னு சொன்னோம். ஸோ அப்போ என்னென்ன உபாசனை பண்ண இந்த 6 குணங்களும் நமக்கு வரும். இந்த 6 விதமான குணங்கள். இந்த 6 குணங்கள் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய குணங்கள் இருக்குது. அதெல்லாமும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 6 குணங்கள் முக்கியமாக அவங்க சொல்ல, இந்த 6 குணங்கள் இருந்தால் மட்டுமே அவன் வேதாந்தத்துக்கு குவாலிஃபைட் ஆகும். ஸோ அப்போ இந்த 6 குணங்கள் வரத்துக்கு சாதனம் என்ன அப்படின்னா உபாசனம். ஸோ அந்த உபாசனையினால தான் வந்து சாந்தியாதி பரிச்சயதாம் அப்படின்னா இந்த சமாதி சட்ட சம்பத்தியான குணங்கள் அவனுக்கு கிடைக்கும். இது மட்டும் குணங்களா அப்படின்னா இது மட்டும் குணங்கள் அல்ல. பகவான் ஏதாவது வந்து வேதாந்தத்தில் வந்து இந்த சமாதி சட்க சம்பத்தின்னு 6 பாயிண்ட் சொன்னாலும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில் ஒரு 20 குணங்களை வந்து சொல்கிறார். 20 குணங்கள் கண்டிப்பாக வந்து அதுக்கு பேர் என்ன சொல்கிறேன்னா தெய்வீ சம்பத்துன்னு சொல்கிறார். இந்த தெய்வீ சம்பத் இருந்தால் தான் நமக்கு வந்து சத்துவ குணத்தோடு நம்ம வந்து மோட்சத்தை நோக்கி நம்ம போக முடியும். இந்த தெய்வீ சம்பத்து இல்லை அப்படின்னா ஆசுரி சம்பத்துன்னு வேத சம்பத்துலாம் நம்மளை தேடி வந்துடும், அதில் மாட்டிப்போம் நம்ம. ஸோ இந்த தெய்வீ சம்பத் இருந்ததுனா தான் நம்ம வந்து இதிலிருந்து தப்பிக்க முடியும்.
ஸோ இந்த 20 சம்பத்துக்குள்ளுமே வந்து இந்த இங்கே சாந்தியாதுன்னு ஒரே வார்த்தையில் கொடுத்ததுனால இது இந்த டிக்காக்காது எல்லாமே வந்து இந்த ஒரு குணங்களும் சொல்கிறாங்க. அது என்னென்ன குணங்கள் மட்டும் நம்ம பார்த்துடுவோம். அமானித்வம், அதம்பித்வம், அகிம்சா, சாந்தி ராஜவம், ஆச்சாரியோபாசனம், சௌச்சம், ஸ்தைரியம், ஆத்ம வினிகிரக, இந்தியாத்தேஷு வைராக்கியம், அனகங்காத ஏவச்ச, ஜென்ம மிருத்யு ஜராவியாதி துக்க தோஷானு தர்சனம், அசக்திர் அனபிங்கஸ்வ புத்திரதாரா கிருகாதிஷு நித்யம் ச சமச்சித்தத்வம், இஷ்டானிஷ்ட உபபத்திஷு மகிஷானன்ய யோகேன பக்திர் அவ்யபிசாதினி விவிக்த தேசே சேவித்வம் அததிகி ஜனசம்சதி, அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் தத்துவ ஞானார்த்த தர்சனம் ஏதத் ஞானமிதி புரோக்தம். இந்த குணங்கள் எல்லாம் தான் ஞானம்னு பேரு. நம்ம மோட்சமாகிய ஞானத்தை அடையணும்னா இந்த குணங்கள்லாம் வேணும். புரோக்தம் அஜ்ஞானம் எதான் அந்நியதா, இது இல்லாததெல்லாம் வந்து அஜ்ஞானம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல என்ன, இந்த குணங்களை பற்றி சும்மா ஒரு சிங்கிள் வேர்டு மட்டும் பார்த்துடுவோம். அமானித்துவம் அப்படின்னா கர்வம் இல்லாமல் இருத்தல். அகம் அகம் என்னது, நான் வந்து பிராமணக, அகம் வந்து பண்டிதக, அகம் வேதாந்த பண்டிதக, சம்ஸ்கிருத பண்டிதக, அகம் சன்னியாசி, எதுவுமே இல்லை. அந்த கர்வம் இல்லாமல் இருக்கிறது. அடுத்து வந்து அதம்பித்வம். அதம்பித்வம்னா தமிழில் வந்து டம்பம் இல்லாமல் இருக்கிறது. நம்ம சொல்லாட்டி நம்ம 4 பேர்த்து விட்டு சொல்கிறது. அவர் யாரும் தெரியுமான்னு சொல்லி அது காசு கொடுத்து நம்ம செய்வோம். அது ஸோ அது அந்த மாதிரி இருக்கிறது அதம்பித்வங்கிறது. 3வது வந்து அஹிம்சா. இந்த அஹிம்சாலாம் நம்ம வந்து ஏற்கனவே இந்த யமனியமத்தில் பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் இந்த குணங்கள் எல்லாமே இங்கே வருங்கிறதுக்காக இந்த இடத்துல சொல்கிறோம். அஹிம்சாங்கிறது வந்து இம்சை செய்யாமல் இருக்க, பிற உயிர்களுக்கும் பிற யாருக்குமே வந்து மனதாலும் வாக்காலும் உடலாலும் தீங்கு செய்யாமல் இருத்தல். அதுக்கடுத்து வந்து சாந்தி. சாந்தினா பொறுமை. அதுக்கடுத்து வந்து ஆர்ஜவம், நேர்மை வேணும் எல்லா விஷயத்துலையுமே வந்து. ஆர்ஜவம்னா நேர்மை. அடுத்து வந்து ஆச்சாரிய உபாசனம். ஆச்சாரிய உபாசனம்னா ஆச்சாரியை போய் வழிபடுது. இன்னும் இந்த சாதாரண ஆச்சாரியை பார்க்கறதுக்கு வரல, இப்போ தான் இந்த குணங்கள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறான். அதுக்காக தான் இந்த இடத்துல சொல்கிறேன். இந்த குணங்கள்லாம் வந்தாச்சுன்னா அடுத்த ஸ்டெப்லேயே அவர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆச்சாரிய பார்க்க வந்துடுவார். ஸோ ஆச்சாரிய உபாசனம். அதுக்கடுத்து வந்து சௌச்சம், தூய்மையாக இருக்கணும். தூய்மையாக இருக்கணும்னா நல்ல ட்ரெஸ் போட்டுக்கணுங்கிறதில்ல, மனசும் தூய்மையாகணும், உடலும் தூய்மையாகணும். 2 தூய்மையுமே வேணும். பாகிய சௌச்சம், ஆந்தர சௌச்சம்னு 2 தூய்மையுமே சொல்கிறார். அடுத்து ஸ்தைரியம், ஸ்திரமாக இருக்கக்கூடிய தன்மை. எந்த ஒரு இது வந்தாலும் ஸ்திரமாக என்னுடைய குறிக்கோளான மோட்சத்திலேயே நான் இருப்பேன் இருக்கக்கூடிய ஸ்திரத்தன்மை. அடுத்து ஆத்ம வினிகிரக. ஆத்ம வினிகிரகம்னா தன்னை கட்டுதல். எந்த ஒரு இது வந்தாலும் எதுலேயும் நம்ம வந்து போய் பந்தப்படாமல் நான் என்னோட இது இப்படி தான் அப்படின்னு நம்ம தன்னை கட்டுது. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்திரியாத்தேஷு வைராகியம். இந்த இந்திரிய விஷயங்களிலுமே வந்து நமக்கு வந்து எல்லா இந்திரிய விஷயங்களையுமே நமக்கு வந்து விருப்பம் இல்லாமல் இருக்கணும். அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு வைராகியத்தோடு இருக்கணும். எல்லாம் வைராகியம் அவனுக்கு ஏற்கனவே வந்தாச்சு. பட் இருந்தாலும் இந்த குவாலிட்டிஸ் வந்து இங்கே சொல்கிறத நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து அனகங்காதக. அனகங்காதம்னா அகங்காரம் இல்லாமல் இருக்குது. நான் யார் தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடியது. அடுத்து ஜென்ம மிருத்யு ஜராவியாதி துக்க தோஷ அனுதர்சனம். என்ன நேற்றுக்கு நம்ம கர்மத்திலே பார்த்தோம். 3 விதமான தோஷங்கள் பார்க்கப்ப இதில் ஒன்று என்னென்ன தோஷங்கள் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷம், இதில் எல்லாத்துலேயும் என்னென்ன தோஷங்கள் இருக்குங்கிறத பார்க்கக்கூடிய தன்மை. அடுத்து வந்து புத்திர கிரகாதீஷு அசக்தி. எல்லாம் வீட்டை விட்டு வெளியில் வந்தாச்சு, இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியில் வந்தாலும் பையன் என்ன பண்ணுறான்னு தெரியலையே, அவன் வந்து ஒழுங்காக இருக்கானா என்னன்னு தெரியலையேன்னு இருக்கக்கூடாது. வீட்டுக்கு வந்தாச்சு, இதுலேருந்து நம்ம வெளியில் வந்தாச்சு அப்படின்னா அதை பற்றின ஒரு நினைவு இல்லாமல் இருக்கணும். அடுத்து வந்து அனபிஷ்வங்கக, தன் உடைமை என கருதாமை, என்னோட பொருள் இது அப்படின்னு வச்சுக்கக்கூடாது, என்ன அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்து வந்து இஷ்டானிஷ்ட உபபத்தீஷு நித்தியம் சமச்சித்வம். நம்ம விரும்பியது, நம்ம ஒரு பொருள் மேலே நமக்கு விருப்பம் இருக்கும், விரும்பாத பொருள் எதுவாக இருந்தாலும் எப்போவுமே சமச்சித்தமாக இருக்கணும். கிடைச்சாலும் ஓகே, கிடைக்கலைனாலும் ஓகே, அவ்வளோதான். நீங்கள் மத்தியானம் சாப்பாடு சாதுக்களோடு இருக்கும், பிக்ஷை தான் கிடைக்கும் நமக்கு. மத்தியானம் ஏதோ கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சா ஓகே, கிடைக்கலையா ஓகே, பழம் தான் கிடைச்சதா ஓகே, அவ்வளோதான். இதுக்காக நம்ம தேடி அதை தேடி போகக்கூடாது. ஸோ அதனால் வந்து என்ன இருக்கோ சமச்சித்தம், எது இருக்கோ அதில் வந்து நம்ம திருப்தியோடு இருக்குது. அடுத்து வந்து மயிச்ச அனன்ய யோகேன, எந்த விதமான பிதழ்ச்சியும் இல்லாத யோகத்தோடு இருக்கக்கூடிய பக்தி, அனன்ய அவ்யபிசாதினி பக்தி. அந்த பக்தியும் ஒரு குவாலிஃபிகேஷன் இதாக சொல்கிறார். அதுக்கடுத்து வந்து விவிக்த தேச சேவித்வம். தனி இடங்கள், விவிக்த தேசம்னா மக்கள் இல்லாத இடத்துல நம்ம தனிமையில் இருக்கணும்.
அப்போ தான் நம்மளை சிந்திக்க முடியும். வெளியில் போய் சாதுக்களோடு இருந்தாலும் அந்த சமயங்கள் ஓகே, சாதுக்கள் இல்லாத நேரத்தில் நம்ம தனியாக ஒரு சில இடங்களில் போயிருக்கப்போ தான் நம்ம பற்றி சிந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு விருப்பம். அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறார், அதுலேயே வந்து ஜனசம்சதி அததி, இதே கூட்டமாக இருந்தால் என்னென்னா அந்த கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லி அப்படி விலகி நின்றுக்கிறது. அங்கே போனோம்னா நமக்கு நம்மளுடைய மனசு மாசுபடலாம், ஏதாவது ஒன்று ஆகலாங்கிறதுனால ஜனக்கூட்டத்தில் விருப்பம் இல்லாமல் இருக்காது. இதுக்கடுத்து வந்து அத்தியாத்ம ஞான நித்தம், ஆத்ம ஞானத்தில் எப்பவுமே வந்து ஒரு திடமான ஒரு விருப்பம், அதில் வந்து திட வைராகியத்தோடு இருக்கணும். அதுக்கடுத்து வந்து தத்துவ ஞான அர்த்த தர்சனம், தத்துவ ஞானமான இந்த அகம்பிரம்மாஸ்மி ஞானத்தில் வந்து திடமான ஒரு ஞானத்தோடு இருக்கக்கூடிய விஷயம். இது எல்லாம் தான் என்ன சொல்கிறாங்கன்னா இதை தான் ஞானம்னு சொல்கிறோம். இது இல்லாமல் இருக்கிறது எல்லாமே வந்து அஜ்ஞானம் அப்படின்றது. ஸோ இப்போ ஞானம் வேணுங்கிறப்ப இந்த 20 குணங்களும் வேணுங்கிறது நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ வந்து சாந்தியாதி பரிச்சீயதாம், குணங்கள், நல்ல குணங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். சாதகனானவன் சாதுக்களுடைய சங்கத்திலே சேர்ந்து கடவுள் பக்தியிலே திடமான கடவுள் பக்தியினை செய்ய வேண்டும். கடவுள் பக்தியை செஞ்சுட்டு அடுத்தபடி என்ன அப்படின்னா இந்த குணங்களை எல்லாம் வளர்த்துக்கணும். இந்த குணங்கள் வளர்த்தாதான் அவனுக்கு என்ன கிடைக்கும்? சித்த ஏகாக்கிரதா கிடைக்கும். ஏன்னா இப்போ என்னாச்சு, நமக்கு தேவையான 4 குவாலிஃபிகேஷன், அதாவது கர்ம யோகேன சித்த சுத்திக்கு கிடைச்சாச்சு. இங்கே என்ன பண்ணுறோம்? உபாசன யோகேன சித்த ஏகாக்கிரதா கிடைச்சாச்சு. ஏன்னா சமாதானத்துக்கு டெஃபினிஷன் என்ன பார்த்துருக்கோம்? சித்த ஏகாக்கிரதாங்க தான் சமாதானத்துக்கான டெஃபினிஷனு. ஸோ அப்போ மன ஒருமைப்பாடும் அவனுக்கு கிடைச்சாச்சு. இப்போ அடுத்து அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா திருடதம் கர்மாசு சந்தியஜதாம், திடமா கர்மா, இதுக்கு என்ன இதுன்னா திருடதம் உறுதியாக, ஆசுகு, ஆசுகுன்னா விரைவில், கர்மாவை சந்தியஜதாம் முறைப்படி உறுதியாக கர்மங்களை விட வேண்டும். கர்மா ஏற்கனவே விட்டுட்டானேன்னா அந்த கர்மாக்கள்லாம் வேற. இப்போ இங்கே சொல்கிற கர்மா வந்து உபாசனா ரூபமாக பண்ணக்கூடிய கர்மாக்கள். இப்போ இந்த உபாசனைக்காக வந்து பக்தி பண்ணுறான், அவனுக்கு இந்த குணங்களை எல்லாம் வளர்த்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா? இதில் அவன் என்னென்ன புதுசாக இதுக்காக கர்மாக்கள்லாம் பண்ணுறானோ இந்த கர்மாக்களை அவன் உறுதியாக விட வேண்டும். இதுதான் வந்து பரமாத்மன் சாமிஜி வந்து ஒரு சிம்பிளாக ஒரு வேர்டு சொல்லுவார். இது வந்து எல்லாருமே நம்ம எப்போ வேணால் நினச்சிக்கலாம். எந்த இடத்துலையா இருந்தாலும் என்ன பண்ணுவோம்னா என்டர், க்ரோ, கம் அவுட், எதுவாக இருந்தாலும் அதுதான். நம்ம வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா உள்ளே போய் என்டர், அந்த விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன ஆகும்? அந்த விஷயத்தை பற்றின ஞானம் நமக்கு அதிகமாகும். க்ரோ, கம் அவுட், வெளியில் வந்துடணும். அப்போ அந்த மாதிரி இந்த இடத்துல என்னாச்சு, இந்த சாதகனானவன் என்ன பண்ணான்? கர்மயோகத்தில் நுழைகிறான். வேதத்தை படித்து விட்டு அவன் கர்மயோகத்தில் நுழையிறப்ப என்னாச்சு? கர்மயோகத்தை முடிக்கிறப்ப அவனுக்கு என்ன கிடைச்சது? விவேக வைராகிய முமுட்சுத்துவத்தோடு அவனுக்கு என்ன கிடைச்சதுன்னா சித்த சுத்தி அவனுக்கு கிடைச்சாச்சு. ஸோ அப்போ அவன் கர்மயோகத்திலேருந்து வெளியில் வந்துட்டான். அடுத்து இப்போ இந்த இடத்துல இந்த 2வது ஸ்லோகத்தில் என்ன பண்ணுறான்? சாதுக்களை பார்த்து இறைவன்கிட்ட வந்து பக்தியை செலுத்தி இந்த குணங்களை எல்லாம் பழகிறப்ப என்ன ஆகுதுன்னா அவனுக்கு வந்து உபாசனா யோகத்தில் சித்த ஏகாக்கிரதா அவனுக்கு கிடைக்குது. சமதமாதி சட்க சம்பத்தி கிடைக்கிறப்ப அவனுக்கு வந்து சித்த ஏகாக்கிரதை கிடைச்ச உடனே இந்த இடத்துல அவன் என்ன பண்ணணும்? இதையும் லீவன் என்டர் கோ கம் அவுட் மாதிரி இதையும் முறைப்படி அவன் வந்து இந்த கர்மாக்களை விட்டாதான் அடுத்த ஸ்டெப் போகணும். நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னோம், இந்த பிளேட் கிளீனிங்னு சொன்னோம். என்னென்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிளேட் க்ளீன் பண்ணோம். ஆனால் பிளேட்டையே க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா பிளேட்டு தான் தெரியும், நமக்கு பசி போகாது. அதனால் வந்து இது வந்து ஒரு அளவுக்கு தேவை. ஸோ இந்த நமக்கு சித்த ஏகாகிரதா வரும் வரைக்கும், இந்த சமாதி சட்க சம்பத்தி நமக்கு வரும் வரைக்கும் இந்த கிளாஸில் வந்து 25 நிமிஷத்தில் இதை முடிச்சிட்டோங்கிறதுனா 25 நிமிஷத்தில் வந்தாது, 24 வருஷம் எடுக்கலாம். ஸோ இந்த டைம் இது வர வரைக்கும் அது பண்ணணும். நமக்கு வந்து சித்த சுத்தி இருக்குது, சித்த ஏகாகிரதா வந்தாச்சு. அப்படிங்கிறப்ப இந்த கர்மாக்களை முறைப்படி உறுதியாக விட வேண்டும், விரைவாக. இதெல்லாம் வந்தாச்சுன்னு தெரிஞ்சதுன்னா உடனே விட்டுறணும். அப்போ தான் அடுத்ததுக்கு போகணும். நம்ம இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலை. சாதனா பஞ்சகம் நம்ம படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் சாதனா பஞ்சகத்தில் அந்த சாதனை இன்னும் படிக்க போகல. அதனால் அவன் இப்போ தான் வந்து என்ன பண்ணுறான்? உபாசனை யோகத்தில் போய் உபாசனையை செஞ்சு அந்த கர்மாக்களை உடனும்னு சொல்லியிருக்காரு. திருடதம் ஆசு கர்ம சந்தியஜதாம். ஓகே, இதில் வந்து இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், தலைப்பட்டார் தீரத் துறந்தார், மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர். அதாவது எல்லாத்தையும் நீங்கள் திறந்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து சன்னியாசத்துக்கே போக முடியும்.
இல்லை எனக்கு இந்த பூஜை பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த டெய்லி ஆனால் நான் வந்து இந்த இதை பண்ண சன்னியாசத்தை விட எனக்கு இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டெய்லி நான் வந்து லலிதா சாசனம் விஷ்ணு சாசனம் பண்ணிகிட்டே தான் இருப்பேன், எனக்கு அதுதான் முக்கியம், அந்த மாதிரி சில கர்மாக்களில் வந்து ஒரு சிலருக்கு விருப்பம் இந்த மாதிரிலாம் இருந்துகிட்டே இருந்தால் அவங்க வந்து அடுத்த நிலைக்கு போக முடியாது. ஸோ அதனால் அவங்க அடுத்த நிலைக்கு போகணுங்கிறப்ப அந்த கர்மாக்களை விட்டு விட்டு அடுத்த நிலைக்கு போகணும். ஸோ இதுதான் வந்து இப்போ என்னாச்சுன்னா வந்து அவனுக்கு வந்து அந்த சாதகனுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் கிடைச்சாச்சு. என்னது, சித்த சுத்தியும் கிடைச்சாச்சு, சித்த ஏகாக தான் கிடைச்சாச்சு. இது ஒரு வழி இல்லை. இன்னொரு இடத்துல என்ன பண்ணுறோம், விவேக வைராக்கிய முமுட்சுத்தம் 3 முதலே கிடைச்சாச்சு. இப்போ அவனுக்கு என்ன கிடைச்சதுக்கு, சமாதி சர்க்க சம்பத்தி கிடைச்சாச்சு. ஸோ அவனுக்கு இதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் கிடைச்சாச்சு. இப்போ அடுத்து அவன் என்ன பண்ணணும், இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் அவன் என்ன பண்ண முடியும், வேதாந்தம் படிக்க முடியும். ஸோ அப்போ வேதாந்தம் படிக்கணும்னா என்ன பண்ணலாம், நம்ம வேதாந்த புக்கு வாங்கி நம்மளே படிக்கலாமா, ஆன்லைன் கோர்ஸுக்காக பரவாயில்ல, குருவையாவது பார்க்கலாம், ஆன்லைன் கோர்ஸ்லேயாவது குருவை பார்க்கலாம். ஆனால் இப்போ புக்கையே வாங்கி முண்டகோபனிஷத் புக்கை வாங்கி எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியும், பாஷ்யமும் படிப்பேன், எல்லாம் படிச்சுட்டா எனக்கு வந்துடுமா, அதாவது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பகவான் ஆதிசங்கரே அந்த இடத்துல சொல்கிறார், முண்டகோபனிஷத் பாஷ்யத்தில் சொல்கிறார், சுவாதந்திரியேன சாஸ்திரஜ்ஞோபி பிரம்மான்வேஷனம் ந குர்யாத். உளவிய சாஸ்திரஜனாக இருந்தாலும் தானாகவே வந்து பிரம்ம அன்வேஷனம், பிரம்மத்தை பற்றி படிக்கக்கூடாது, முறைப்படி குருவிட்ட போய் தான் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வந்து முண்டகோபனிஷத் பாஷ்யத்திலே சொல்கிறார் ஆதிசங்கர். இல்லை ரைட் ஓகே, எனக்கு வந்து இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சுவாமிஜிக்கு ஃபோன் பண்ணி, நான் வந்து 5 to 6 ஃப்ரீயாக இருக்கேன், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்கலான்னு சொல்லக்கூடாது. நம்ம அவர்கிட்ட போகணும். சத்வித்வான் உபசுப்பியதாம். சத்வித்வான்னா நல்ல ஒரு குருவிட்ட, உபசுப்பியதாம் இது கச்சதாம், சமீபே கச்சதாம், அவர் குருவுக்கு பக்கத்தில் நம்ம போகணும்னு அர்த்தம். சத்வித்வான்னா யாது, சத்வித்வான் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு இது டெஃபினேஷன் கொடுக்குறாங்கன்னா, ஸ்ரோத்ரிய பிரம்ம நிஷ்ட குரு. ஸ்ரோத்ரியம், அவர் வந்து ஸ்ரோத்ரியனாகவும் இருக்கணும், பிரம்மத்தில் நிஷ்டையுள்ளதாகவும் இருக்கணும். இந்த 2 வார்த்தை ஒரு குருவுக்கு லட்சணமாக எல்லா கந்தங்களையும் சொல்லியிருக்கு. விவேக சூடாமணி முதல்ல எல்லா கந்தங்களையும் சொல்லியிருக்கு. ஸ்ரோத்ரியன்னா என்ன, ஸ்ரோத்ரியன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த குருவானவர் அவர் ஒரு குருகிட்ட போய் முறைப்படி வாசம் பண்ணி பதிப்பிஸ்டன் அவர் வந்து எல்லா சேவையும் பண்ணி அவர் முறைப்படி இந்த சாஸ்திரத்தை படிச்சிருக்கணும். ஸோ அப்படி படிச்சிருந்தால் தான் அதுக்கு பேர் ஸ்ரோத்ரியம். நான் வந்து புக்லேயே படிச்சுட்டேன், ஆன்லைன் கோர்ஸில் பண்ணிட்டேன், இதெல்லாம் வந்து ஸ்ரோத்ரியனாக வராது. ஸோ எந்த ஒரு குரு வந்து அவரோட குரு அந்த மாதிரி இருந்திருக்கணும். நம்ம போய் ஒரு குருகிட்ட படிக்கணும்னா அவரோட குருவிட்ட அவர் அந்த மாதிரி படிச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் ஸ்ரோத்ரியன் அப்படிங்கிறது. பிரம்மனிஷ்டன் அப்படின்னா என்னென்னா, அவர் எல்லாமே படிச்சிருக்காரு, ஆனால் அவர் எப்படி கிளாஸ் எடுக்கிறாருன்னா, பிரம்மம்னு ஒன்று இருக்குப்பா, எல்லா சாஸ்திரலையும் சொல்லியிருக்கு, பிரம்மம்னு இருக்கு, தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி எல்லாமே சொல்லியிருக்குப்பா, சொல்லியிருக்கு. அவர் ரியலைஸ் பண்ணலைன்னா பிரயோஜனம் இல்லை. அவர் தன்னை அகம் பிரம்மாஸ்மி தொம் தத்துவமசி இதெல்லாம் அவர் சொன்னாதான் அவர் வந்து நீ பிரம்மமாக இருக்க, நானும் பிரம்மனாக இருக்க, ஜீவ பிரம்மம், இந்த ஐக்கியம் தான் வந்து மோட்சம், இதனால இந்த மாயிலேருந்து விலகி நீ மோட்சத்தை அடையணும்னு சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்துற மாதிரி இருந்தால் தான் அவர் வந்து பிரம்மனிஷ்ட குரு. இந்த சாஸ்திரத்தில் எல்லா புக்லேயும் பார்த்தா இப்படி தான்ப்பா சொல்கிறது, அதனால் நீ இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அது அந்த இடத்துல நமக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு குரு இருக்குன்னா, இது வந்து பரமாத்மான சாமிஜி வந்து ஒரு இடத்துல சொல்கிறார், வந்து 3 விதமாக குருவை பிரிப்பார். என்னன்னா உத்தம குரு, மத்தியம குரு, அதம குரு அப்படின்ட்டு. இதில் வந்து குருவில் போய் அதம குரு இருக்க முடியுமான்னா அவர் என்ன சொல்கிறான்னா இருக்கு அப்படிங்கிறார். எப்படின்னா பிரம்மனிஷ்டா மட்டும் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த நாலேஜில் எப்படியோ ஒன்று இருக்கும், போன ஜென்மத்தில் எல்லாம் படிச்சிருப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து அகம் பிரம்மாஸ்மி, நான் எப்படி பிரம்மனாக இருக்கேங்கிறத சொல்ல தெரியாது. அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் இருக்கும். நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு முண்டகோபனிஷத் புக்கை கொடுத்து இது ஏன் அப்படின்னு கேட்டால் அவருக்கு சொல்ல தெரியாது. ஸோ அவர்கிட்ட போய் நம்ம படிக்க முடியாது. அவர் பிரம்மனிஷ்டர். ஸோ அந்த மாதிரி பிரம்மனிஷ்டா இருக்கிறது அதம குரு. வெறும் ஸ்ரோத்ரினா மட்டும் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நான் போய் ஒரு குருவிட்ட எல்லாம் படிச்சிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன், பட் அவர் ரியலைஸ் பண்ணலை, நான் பிரம்மனை அவர் ரியலைஸ் பண்ணலை, நீ பிரம்மன் உங்களையும் அவர் ரியலைஸ் பண்ணலைன்னா வெறும் ஸ்ரோத்ரி. அது கேட்டிருக்கார், படிச்சிருக்கார், நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவர் எல்லாம் சொல்லுவார், இந்த பிரக்ரியா அந்த அத்தியாதோப அபவாத பிரக்ரியா, பஞ்சீகரண பிரக்ரியா எல்லாமே சொல்லுவார். ஆனால் அவருக்கு அது ரியல் பண்ணல. அதனால் ஸ்ரோத்ரீனாவும் இருந்து பிரம்மனிஷ்டாவும் இருக்கக்கூடிய குருவை தான் நம்ம வந்து சத்வித்வான்னு சொல்கிறோம்.
சரி, இந்த குருட்ட போகணும். இது வந்து இந்த இடத்துல சிம்பிளாக சொல்லிட்டாங்க. சத் வித்வான் உபசுப்பியதான் கச்சதான்னு சொல்லிட்டாங்க. இது வந்து சாஸ்திரத்தில் வந்து எப்படி போகணும்லாம் சொல்லியது. குருட்ட போகுதுன்னா எப்படி போகுதுன்னா, சாமிஜி நீங்கள் வந்ததுக்கு நானும் வந்தேன்லாம் சொல்லிட்டு போகக்கூடாது. குருட்ட எப்படி போகணும்னா, இதுக்கு வந்து இது எல்லா இடங்களையும் ஒரு ஸ்லோகம் இருக்குது. நான் தமிழ்லேருந்து ஒரு ஸ்லோகம் எடுத்தேன். என்னென்னா, அந்த கைவல்ல நம்முடைய இடத்துல ஒரு ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகத்தை மாதிரி சொல்லி, ஆனபின் மனைவி மக்கள் அத்த ஏடனைகள் மூன்றில் காணவர் வழியில் பட்டு கைதப்பி ஓடும் மான் போல் போனவன் விருங்கையோடே போகாத வண்ணம் சென்று ஞான சத்குருவை கன்று நன்றாக வணங்கினானே அப்படின்னு ஒரு தமிழ். ஆனபின் அப்படின்னா என்னென்னா, இந்த மோட்ச விருப்பத்திற்கு பிறகு அவனுக்கு வந்து எல்லா சாதன திருஷ்டி சம்பத்திலாம் கிடைச்சாச்சு. இந்த மோட்சத்துக்கான ஆத்மசுகம், ஆத்ம இச்சா விவசாயி தான் படித்தோம்ல, அந்த ஆத்ம சுகத்தில் இருக்கான். அப்போ என்ன பண்ணுறான்னா, இது அத்த ஏடனைகள்னு சொல்லிடுவோம்னா, ஏஷனாத்திரயம்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவோம். சம்ஸ்கிருதத்தை அப்படியே தமிழ் பண்ணியிருக்காங்க. மனைவி, குழந்தைகள், செல்வம், இதை மூணில் இருக்கக்கூடிய பட்டிலேருந்து விடுபட்டு எங்கே போகணும்? குருவிட்ட போதாவன். அதுதான் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டான் நம்ம சாதகன். அப்போ அவன் வெளியில் போகிறப்ப எப்படி போகணுன்னா, ஒரு வேடனோட வலையில் சிக்கி பின்னாடி அந்த மான் தப்பிச்சு போனால் எவ்வளோ வேகமாக போகுமோ அந்த வேகத்தில் போகணும். ஏன்னா நம்மளும் எப்படி இருக்கோம்னா, நம்மளும் வந்து பிறந்து வந்துட்டு ஒரு சம்சாரத்தில் போய் சிக்கிட்டு இப்போ வெளியில் வந்து அவன் வீட்டை விட்டு நிச்சயத்துக்காக வெளியில் வந்துட்டான். வெளியில் வந்துட்டு போகிறப்ப அவன் மெதுவாசியை கொஞ்ச நாள் இதை பார்க்கலாம், கொஞ்ச நாள் அதை பார்க்கலான்னு இல்லாமல் உபாசனைக்கு போயிட்டேன், எனக்கு சமாதி சட்கு சம்பத்தி கிடைச்சிடுச்சு, நான் வந்து அப்படி உடனே அடுத்து குருவை போய் பார்க்கணுன்னு விதைந்து போகணும். அப்போ இந்த இடத்துல இன்னொன்று சொல்கிறார், வெறுங்கையோடே போகாத வண்ணம். குருவை போய் பார்க்கறப்ப வெறுங்கையோடு போய் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. அது ஒரு சம்ஸ்கிருதத்தில் ஸ்லோகமும் இருக்குது. குரு மட்டும் இல்லை, ராஜாவை பார்க்கறப்ப, குழந்தைகளை பார்க்கறப்ப, எங்கேயாவது இந்த அக்னிஹோத்திரங்கள்லாம் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி இருக்கப்ப, அக்னிஹோத்திரம் கிரகம் சேத்தம் கர்ப்பிணி விருத்த பாலகோ விருத்தகஸ்தேன நோபேயார் ராஜானம் தேவதாம் ஒரு இடத்துல பூஜை கூப்பிடுறாங்க, பூஜை நடக்குது, லலிதா சாசனம் நடக்குது, நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுறாங்கன்னா நம்ம பாட்டு சும்மா போயக்கூடாது. அந்த இடத்துல அவங்க ஏதோ பூஜைக்கு வச்சுருப்பாங்க, நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போகலாம், நம்ம ஒரு பூவெல்லாம் வாங்கிட்டு போகலாம். இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வெறுங்கையோடு போகக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல இந்த பையன் என்ன பண்ணணும், சாதகன் என்ன எடுத்துகிட்டு போகணும்னா, வெறுங்கையோடு போகாத வண்ணம்னா கையில் சமித்து குச்சியோடு போகணும். இது சாஸ்திர இதில் உபநிஷத்துலையும் சொல்லி சமித் பாணிகி சன் அப்படின்றது. சமித்து குச்சியை கையில் எடுத்துகிட்டு போகணும். சமித்து குச்சி எதுக்கு அப்படின்னா, நம்ம கொண்டு போய் கொடுக்கக்கூடிய பொருள் வந்து அந்த குருவுக்கு உபயோகமாக இருக்கும். ஏன்னா அந்த குரு வந்து அவருடைய ஆசிரமத்தில் தினசரி ஹோமங்கள் இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்போ அதுக்கு உபயோகமாகும். அது வந்து ஒரு தத்துவம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த சமித்து குச்சி அப்படின்னா என்னென்னா, அது வந்து மரத்துலேருந்து அதுவாகவே கீழே விழுந்து இருக்கக்கூடிய ஒரு குச்சி. அப்போ அந்த குச்சியோடைய இது எப்படின்னா, அந்த குச்சியை எடுத்து காமிக்கிறப்ப அந்த மரத்துலேருந்து விழுந்த மாதிரி நானும் வந்து என்னுடைய இல்லற வாழ்க்கையிலேருந்து விடைபெற்று நான் வந்து இன்றைக்கி தனியாக இருக்கேன், எனக்கு நீங்கள் வந்து ஞானத்தை கொடுக்கணும். ஸோ இனிமேட்டு இந்த குச்சி எப்படி மரத்துக்கிட்ட போய் சேராதோ, அந்த குச்சி இனிமேட்டு போய் மரத்தில் ஒட்ட வைக்க முடியுமா? அது உலர்ந்து காஞ்சு போன குச்சி சமித்து. அப்போ அந்த சமித்து எப்படி போய் அந்த மரத்தோடு சேர முடியாத மாதிரி நானும் இனிமேட்டு வீட்டுக்கு போக முடியாது, உங்களை நம்பி வந்திருக்கேன். அதனால் நீங்கள் எனக்கு வந்து மோட்சத்தை உபதேசிக்கணும்னு கேட்கறதுக்காக ஞான சத்குருவை கண்டு, ஞான சத்குருன்னா ஞானத்தை உபதேசிக்கின்ற சத்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே, நல்லா விழுந்து வணங்கினான்னு அர்த்தம். பொதுவாகவே சன்னியாசிலாம் பார்த்தோம்னா எப்படி பண்ணோம்னா, அதாவது வந்து நார்த் இந்தியாவில் ஒரு பார்த்து சொல்லுவாங்க, தண்டவத் பிரணாமக அப்படின்வாங்க. தண்டவத்னா ஒரு குச்சி மாதிரி. ஒரு குச்சி இங்கே வச்சோம் அப்படின்னோம்னா கையை எடுத்தோம்னு என்ன ஆகும், டக்குன்னு கீழே விழுந்துடும். அந்த மாதிரி ஒரு சன்னியாசிகளை எல்லாம் நம்ம பார்த்தா நம்ம நிற்கிறவங்க டக்குன்னு கீழே விழுந்துடும். அப்படி தான் இப்போ இன்றைக்கி அதெல்லாம் இருக்குது. இப்போ சிங்கேரியிலலாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ரதோத்சவம் நடக்கும், வெயிலாக இருக்கும், சன்னிதானமோ மகா சன்னிதானமோ வராங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் டிவோட்டிஸ் எல்லாமே என்ன பண்ணால் இந்த வெயிலாக இருக்குது அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அப்படியே இந்த ரோட்லேயே வந்து தார் ரோட்லேயே விழுந்து நமஸ்காரம் பண்ணுவோம். அதுதான் தண்டவத் பிரமாணம். ஸோ அந்த மாதிரி நன்றாக விழுந்து வணங்க வேண்டும். ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல வந்து சத்வித்யான் உபசுப்யதாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து சத்வித்வான் உபசுப்யதான் அப்படிங்கிறப்ப குருவிட்ட வந்து அந்த சாதகனானு போய் சேர்ந்துட்டான். அப்போ போன உடனே என்ன அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, பிரதி தினம் தத் பாதுகா சேவியதாம். தத் பாதுகா அவருடைய பாதுகைகளை, அதாவது இந்த கொடுத்துருக்க பேப்பரில் பாதுகான்னு போட்டிருக்கு, அது ஆக்சுவலாக பாதுகேன்னு இருக்கணும். ஏன்னா பாதுகாங்கிறது வந்து செருப்புன்னு அர்த்தம், லிட்ரல் மீனிங் செருப்பு அப்படின்னு.
எப்பவுமே செருப்பு என்னவா இருக்கும், 2ஆக தான் இருக்கும். என்ன அப்போ வந்து ஆமாம் திதியால் யூஸ் பண்ணுவோம். பாதுகா, பாதுகே, பாதுகாகான்னு வரும். ஸோ அப்போ இங்கே வந்து பாதுகா சேவியதாம்ங்கிறத வந்து பாதுகே சேவியதாம்னு போட்டுக்கலாம். ஸோ அப்போ பிரதிதினம் ஒவ்வொரு நாளும் தத் பாதுகா சேவியதாம் அவருடைய திருவடிகளை சேவிக்க வேண்டும். குருபாத சேவை எதுக்காக சேவிக்கணும் அப்படின்னா அப்போ தான் அவர் மேலே நமக்கு ஒரு ஸ்ரத்த வரும். அவர் வந்து எல்லாம் படித்து வந்திருக்கார், அவர் ஞான குரு. அப்போ அவர்கிட்ட நம்ம போயிருக்கோங்கிறப்ப இப்போ எல்லா இடத்துலையும் போனவுடனே இப்போ வந்து இப்போ சாதாரணமாக நம்ம வந்து இன்றைக்கி கிளாஸ்னோன்னா நம்ம ஆரம்பிக்கிற மாதிரிலாம் கிடையாது. அப்போல்லாம் வந்து குருவிட்டெல்லாம் போய் கேட்டோம் அப்படின்னா ரைட் நீங்கள் இதுப்பா இந்த இடத்துல இது பார்க்கலாம் அப்படிம்பாங்க. கிருஷ்ணோபனிஷத்தில் வந்து சொல்கிறான், ஒரு சிஷ்யன் வந்து குருவிட்ட போய் எனக்கு இதை கற்றுக்கணும்னு போகிறப்ப நீ ஒரு வருஷம் இங்கே சம்வத்சரா இங்கேயே இது சம்வத்சரா இங்கே ஒரு சம்வத்சரம்னா ஒரு வருஷம் இங்கேயே நீ இது அதுக்கப்புறம் பார்க்கலாம். அந்த ஒரு வருஷத்தில் அவனுக்கு ஏதாவது வேலையை கொடுப்பாங்க. அந்த வேலையை வந்து அவன் எப்படி செய்கிறாங்கிறதெல்லாம் பார்த்தா இவன் வந்து இந்த ஒரு வாழ்க்கைக்கு சரியாக வருவானான்னு அவர் கணிச்சிடுவார். இல்லை இந்த வாழ்க்கைக்கு சரியாக வருவான், ஆனால் வந்துட்டு இந்த ஒரு சின்ன தோஷங்கள்லாம் இருக்குன்னா அதை வந்து அவர் அந்த இடத்துல கரெக்ட் பண்ணி அதை பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த சமாதி சட்க சம்பத்தியோடு வந்திருந்தாலும் அதில் ஏதாவது தோஷங்களுக்குன்னு அவனுக்கு தெரியாது. ஸோ அதுக்காக இந்த ஒரு டயத்தை எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் தத் பாதுகா சேவிதான்னா அவருக்கு இது நம்ம தமிழ்லேயே சொல்லுவோம், பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தோம். குருட்ட போனோடனே நம்ம போய் பணிஞ்சவர்கிட்ட கேட்குறோம், இந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குன்னு கேட்குறோம். அப்போ பணிவிடையும் செய்தோம். ஸோ இந்த மாதிரி செய்யணும். அப்போ வந்து இந்த குரு பாதுகானா அதான் பாதுகா சேவிதாம் அப்படின்னா செப்பல்னு அர்த்தம். பாதுகாங்கிறது வந்து திருவடியின் அதையும் குறிக்கும் உங்களுக்கு. பாதுகைகள் ரெண்டுமே இருக்கும். ஸோ அப்போ குரு அதாவது குரு இல்லாத நேரத்தில் அதோடைய பாதுகா இருக்கும். இதை லிட்ரலாக என்ன மீனிங் எடுத்தோம்னா பாதுகைன்னு அந்த மீனிங் எடுத்துக்கக்கூடாது. குருவுடைய வார்த்தைகளை கேட்டு நடக்க வேண்டும் அர்த்தம். குருத்துவங்கிறது எல்லா இடங்களுமே அந்த ஒரு ஆசிரமத்தில் எல்லா இடங்களுமே இருக்கும். இப்போ குருக்காக அந்த இடத்துல வந்து ஒரு சன்னியாசி இல்லை, ஆனால் ஒரு வேத குரு இருக்காங்கன்னா வீட்டில் ஒரு மனைவி இருக்காங்கன்னா அவங்க சொன்னாலும் நம்ம குரு சொன்னால் எப்படி எடுத்துக்கணுமோ அப்படி எடுத்துக்கணும்னு இருக்கு. இவன் வேதம் படிக்கிறவனா இருக்கலாம், வேதம் படித்தாலும் ஆனால் வந்து என்ன பண்ணணும், அந்த குருவுடைய மனைவி குரு பத்னி சொன்னால் அதை நம்ம கேட்டு நடக்கணும். ஸோ அந்த மாதிரி அந்த குரு சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களாக இருந்தாலும் நம்ம அதுக்கு மரியாதை கொடுத்து நடக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல குரு சேவை செய்யணும். குரு சேவை செய்யறப்ப என்ன ஆகுனா இந்த சாதன சம்பத்திகளில் நம்ம ஏற்கனவே இந்த சொன்ன இந்த 20 குணங்களில் எதுலையாவது குறைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் கிளியர் ஆகி நிவர்த்தியாகி நம்ம முழுசாக வந்து இவன் வந்து அந்த வேதாந்தத்தை கேட்ட உடனே அவனுக்கு புரியும். சரி இவன் போயிட்டானோன்னா குரு உடனே கேட்ட உடனே போன உடனே வந்து கிளாஸ்லாம் ஆரம்பிக்க மாட்டார். எல்லாமே வந்து அவன் அந்த ஒரு வருஷம்னா ஒரு வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் கேட்டால் தான் சொல்லுவார். ஒரு வருஷம் கேட்கலைன்னா ஏன்னா ஒரு சிலருக்கு அவன் அந்த வேலையை செஞ்சு அதிலேயே பழக்கப்பட்டிருப்பான், அவனுக்கு அதுவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்போ அவன் அதிலே மாட்டிட்டான்னா அது பிசாமல் விட்டுருவான், அதில் இந்த வேலையை செய்யட்டும். ஏன்னா சாஸ்திரத்தில் மனுஸ்மிருதியில் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்கு, கேட்காம எதுவும் சொல்லக்கூடாது, முறையில்லாமல் கேட்டாலும் சொல்லக்கூடாது. நாப்ருஷ்ட கஸ்யசித் தூயார், அதாவது கேட்காம நீ சொல்லக்கூடாது. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீ கேட்காம சொல்லக்கூடாது. முறை இல்லாமல் கேட்டவங்களுக்கு எதோ தெரியுமாமே, நீங்கள் இதை பற்றி நீங்கள் எதோ படிச்சிருக்கேன்னு சொன்னேன், நீங்கள் பிரம்மசூத்திரத்தில் இந்த சூத்திரத்துக்கு என்ன விளக்கம் நீங்கள் பார்த்து சொல்லுங்களேன் நீங்கள் அப்படின்னு கேட்டாலும் சொல்லக்கூடாது. அதுக்கடுத்து என்னென்னா ஜானன் நபிஹி மேதாவி, அவர் வந்து நீங்கள் வந்து ஒரு மேதாவியாக இருக்கலாம், உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தா கூட ஜடவத்து லோகம் ஆச்சதே, நீ ஜடம் மாதிரி இருந்துக்கணும். அப்படியா, சரி ரைட் ஓகே. இது நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி இருக்குது. சிங்கேரி ஆச்சாரியார்கிட்ட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. சிங்கேரியில் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு மகா சன்னிதானத்துக்கு முன்னாடி இந்த இதுக்கு முன்னாடி சந்திரசேகரபாதி மகா சுவாமிகள் இருந்தார். அவர் பெரிய மகா சன்னிதானம், ஒரு பெரிய மகான். அவரெல்லாம் வந்து விவேக சூடாமணி கிரந்தத்துக்கு வந்து பாஷ்யமே எழுதினவர். ஸோ அப்பவே அவரெல்லாம் அவ்வளோ ஜீவன் முக்த அப்படி இருக்கிறவர். அவர்கிட்ட போய் ஒருத்தர் வந்து அவர் சம்ஸ்கிருதம் புதுசாக படித்து இதெல்லாம் படிச்சிருக்காரு. அப்போ வந்து இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தில் இந்த நாமத்துக்கு நீங்கள் என்ன விளக்கம், நீங்கள் என்ன விளக்கம் கொடுப்பேன் அப்படின்னு இருக்காரு. ஒருத்தர் கேட்டார், இது நடந்த சம்பவம். அப்போ அவர் சொன்னால் உங்களுக்கு என்ன விளக்கம் தெரியுமோ அதை சொல்லுங்கன்னு இருக்காரு. இவர் வந்து இல்லை நான் இப்படி தான் படித்தேன் அப்படின்னாரு. அதே விளக்கம் தான் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. அப்போ கேட்டோம்னா இந்த விளக்கம் சரியா சுவாமிஜி எப்படின்னு இந்த கேட்குற விதம்னு ஒரு இது இருக்குது. அந்த விதம் இல்லாமல் கேட்டால் ஜடவத்து லோகம் ஆச்சரி, ஜடம் மாதிரி இருந்துக்கோன்னு சொல்லி சாஸ்திரமே சொல்லியது. ஸோ நமக்கு தெரியுங்கிறதுக்காக சொல்லணுங்க அவசியம் இல்லவே இல்லை. சாமிஜி இருக்காது, அவர் எல்லா விஷயமும் தெரியும்னா கூட நம்ம போய் கேட்டால் சாமிஜி இந்த ஸ்லோகத்தில் எப்படி என்ன ஏதுன்னு கேட்டால் தான் சொல்லுவாங்களே தவிர அவர் தான் கூப்பிட்டு சொன்னாலும் நாளைக்கு அந்த பக்கமே அவன் போக மாட்டான்.
அதனால் அவர் கூப்பிட்டு சொல்ல மாட்டாரு. நமக்கு வேணா நம்ம தான் வந்து கேட்டுக்கணும். இது வந்து ஆச்சாரிய உபாசனம்ங்கிற கேரக்டர் இந்த இடத்துல வந்தது. குருவை போய் பார்த்து குருவுக்கு சேவை செய்யறப்ப ஆச்சாரிய உபாசனமாகவும் இந்த இடத்துல இருக்குது. இதை பற்றி வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. என்னென்னா இப்போ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு அவ்வளோ க்ளோஸாக இருந்தால் எல்லாம் பண்ணார். ஆனால் அவர் எதுவுமே இந்த அந்த டீச்சிங்கே சொல்லலை. இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்தீங்கன்னா அவன் என்னென்னமோ எல்லாம் கத்தி கதறி என்னென்னமோ பண்ணுறான். எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து சிஷ்யத்வாம் ஷாதிமாம் பிரபத்தியே கால்பன்ய தோஷக அபகத ஸ்வபாவக தர்ம சம்மூட சேதாக பிரிச்சாமி துவாம் எத் ஸ்ரேயக எது எனக்கு சிறந்ததோ தன் நிச்சிதம் ரூஹி அதை எனக்கு முறையாக தெளிவாக சொல். சிஷ்யக தே அகம் நான் உனக்கு சிஷ்யனாக இருக்க விரும்புகிறேன். மாம் துவாம் பிரபன்னம் என்னை நீ காப்பாற்றுன்னு போய் கேட்ட ஒன்று தான் பகவத்கீதையை வந்தது. இது வந்து 2வது சாப்டரில் 7வது ஸ்லோகம். இது ஆதிசங்கர் பகவத்கீதையில் வந்து அந்த கமெண்ட்ரி எழுதிக்கிறதே வந்து 2வது சாப்டரில் 11க்கு மேலே தான் அவர் எழுதியிருக்காரு. அவர் ஃபஸ்ட்டு இந்த அர்ஜுனோட புலம்புகளுக்கெல்லாம் அவர் வியாக்கியானமே பண்ணலை. சிம்பிளான மீனிங் நம்ம ஆச்சாரியில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் மீனிங் கேட்டது. ஆதிசங்கர் முன்னாடி ஒரு பாஷ்யம் கொடுத்துட்டார். அதுக்கப்புறமா 2வது சாப்டரில் 11வது ஸ்லோகத்துக்கு தான் வந்திருக்கார். அந்த மாதிரி கேட்டால் தான் சொல்லணும், கேட்காத வரைக்கும் சொல்லவே வேண்டிய அவசியம் சொல்லணுங்கிற இது இல்லை. போய் அவன் எப்படி கேட்கணுங்கிற விஷயமும் இருக்குது. குருவிட்ட போயிட்டு தான் இப்படி உங்களுக்கு தெரியும் நீங்கள் சொல்லுங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது விவேகசூடாமல ஒரு ஸ்லோகம் இருக்குது. அவன் போய் கேட்கணும், இந்த சம்சார கடல்லேருந்து நான் எப்படி தப்பிக்கிறது, இதுக்கு ஏதாவது உபாயம் இருக்கானே எனக்கு தெரியல, நீங்கள் தான் எனக்கு காப்பாற்றணும்னு போய் அப்படி போய் அதான் ஏற்கனவே தமிழ் பாடம் சொன்ன மாதிரி அந்த சிக்கின மான் மாதிரி சிக்கி வெளியில் வந்த மான் மாதிரி போகணும். அதான் வேறு இதில் ஸ்லோகம் என்னன்னா கதம் ததையம் பவசிந்து மேதம் காவா கதிகி மே கதம் நாஸ்தி கதமஸ்தி உபாயக ஜானேனே கிஞ்சித் எத் கிருபயா ஏவ மாம் பிரபோ சம்சார துக்க க்ஷதி மாது நஸ்வ. அதாவது இதுக்கு இருந்து ஏதாவது உபாயம் இருக்கா, எனக்கு தெரிஞ்ச உபாயம் இல்லை, நம்ம அபாயத்தில் இருக்காம இருக்க உபாயம் இருக்கான்னு சொல்லி விவேக சூடாமலையில் ஒரு ஸ்லோகத்தில் கேட்குறான். இந்த மாதிரி 2-3 ஸ்லோகம் அவன் கேட்பான். அதுக்கப்புறம் தான் அவர் பதில் சொல்வார். ஸோ அந்த மாதிரி இது வந்து நம்ம வந்து இந்த குருவோடைய குருவை போய் சத்வித்வானுக்கு போய் பார்த்ததுக்கப்புறமா அவருடைய பாதுகையை சேவை பண்ணுறோம் அப்படின்னா அவருக்கு உண்டான பணியுடைகளை செஞ்சு, ஏன்னா நம்ம இதிலே சொல்லுவீங்க பரிப்பிரஷ்ன சேவையா அதெல்லாம் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு விஷயம், இந்த குரு பாதுகா ஸ்தோத்திரம்னு ஒன்று இருக்குது. குரு பாதுகா ஸ்தோத்திரம்னு ஒன்று சிங்கேரி ஜெகத்குரு வந்து பண்ணியிருக்காரு. நீங்கள் அது எல்லா இடங்கள்லையும் இப்போ ஒரு சில இடங்கள்ல இது வந்து அவங்க எழுதினதாகவே இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் பிரகடனப்படுத்திலாம் கொஞ்சம் இது நடந்துட்டு இருக்கு. எப்படியோ ஒரு நல்ல விஷயம். பட் ஆனால் இது வந்து குரு பாதுகா ஸ்தோத்திரம்ங்கிறது இருக்குது. ஸோ அப்போ அந்த குரு பாதுகா ஸ்தோத்திரம்ங்கிறது எங்கே நம்மளுடைய குரு இப்போ இன்னைக்கு இல்லை, இந்த ஊரில் இல்லை, அவர் வந்து ஒரு மெட்ராஸ் போயிருக்கார் அப்படின்னா அவர் போயிட்டு அது பரவாயில்ல நிம்மதியாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. அவருடைய பாதுகை எப்படியா இருந்தாலும் இருக்கும். அந்த பாதுகைக்கு வந்து நமஸ்காரம் பண்ணி அந்த பாதுகைக்கு வந்து ஸ்தோத்திரம் பண்ணி அந்த இடத்துல குரு இருக்காங்க ஒரு புத்தியோடய இருக்கும். ஸோ அப்போ குரு பாதுகா தற்பாதுகா சேவைதாம்னா பிரதிதினம் அது வந்து டெய்லி பண்ணணும். இன்னைக்கு பண்ணியாச்சு ஒரு 3 நாளைக்கு இப்போ வேத பாடசாலை 3 நாள் லீவுங்கிற மாதிரிலாம் கிடையாது. எப்போவுமே நீங்கள் அதை பண்ணிகிட்டே இருக்கணும். தற்பாதுகா சேவியதாம். இதுக்கு அடுத்து என்ன படி அப்படின்னா பிரம்ம ஏகாட்சரம் அத்தியதாம். பிரம்ம ஏகாட்சரம் இது வந்து 2 மீனிங் சொல்கிறாங்க இதுக்கு. பிரம்ம ஏகாட்சரம்னா பிரம்ம ஞானத்தை பற்றிய அறிவை பெற வேண்டும். பிரம்ம ஞானத்தை பற்றிய அறிவை பெற வேண்டும். அறிவை பெறணும்னா குருகிட்ட போயாச்சு, கேட்கணும். அவர்கிட்ட கேட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாரோ பார்க்கணும். இப்போ என்ன பார்த்தோம், இப்போ இதில் வந்து சத்வித்வான் உபசப்தம் குருகிட்ட போயாச்சு. அதுக்கடுத்து அவருடைய பாதுகையை சேவை பண்ணுறோம். அவருடைய பாதுகைக்கு சேவைன்னா நான் வந்து டீச்சிங் ரெடியாக இருக்கேன் சாமிஜி, உங்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கேன்னு நம்ம சொல்கிறோம். இன்னும் ஒரு பாடத்தை ஆரம்பிக்கல. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம கேட்கணும். நம்ம கேட்டு அந்த பாடத்தை ஆரம்பிக்கணும். அப்போ வந்து இதுக்கு இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா பிரம்ம ஏகாட்சரம் அத்தியதாம். இது வந்து முதல் மீனிங் வந்து பிரம்ம ஞானத்தை பற்றிய அறிவை நாம் குருவிடமிருந்து பெற வேண்டும்னு ஒரு மீனிங். இன்னொன்று வந்து பிரம்ம ஏகாட்சரம். ஏக அக்ஷரம்னா ஓம்னு அர்த்தம் இருக்குது, பிரணவ மந்திரம். ஸோ இப்போ பிரணவ தத்துவத்தை பற்றிய அறிவினை பெற வேண்டும். எல்லாம் ஒன்று தான், பிரணவ தத்துவம் வேற இதுன்ட்டு இல்லை. பிரணவ தத்துவத்தை பற்றிய அறிவினை கேட்டு பெற வேண்டும் அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த வார்த்தையோட மீனிங். பிரம்ம ஏகாட்சரம் அத்தியதாம்.
அதாவது இப்போ குருகிட்ட போய் கேட்குதா அப்படி கேட்குறப்ப நம்ம கேட்கணுன்னா எப்படி கேட்கணும் அப்படி அதுக்கு வந்து விவேக சூடாமணியில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. அதாவது வந்து நம்ம தான் இப்படி போய் கேட்டோம், நான் வந்து இந்த மாதிரி இதில் மாட்டிட்டு வந்திருக்கேன்னு கேட்குறப்ப அவர் இந்த சொல்கிறப்ப அவர் என்ன சொல்லுவார்னா, முதல்ல நமக்கு பதில் சொல்ல மாட்டார், நமக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுப்பார். நம்ம வந்து இந்த சம்சாரத்தில் மூழ்கிட்ட சாமி என்னால் வெளியில் வந்துட்டு இப்போ வந்திருக்கேன், எனக்கு இது ஏதாவது வழி உண்டா, நீங்கள் தான் பார்த்து காப்பாற்றணும். நம்ம ஒரு படபடப்பாக அதெல்லாம் சொல்லி அப்படி தான் இருப்போம். நம்ம இப்போ லெஷராக கிளாஸுக்கு வந்துட்டு இருக்கோம், அது வேறு விஷயம். ஆனால் அந்த சீடன் என்ன பண்ணுவான், வீட்டையும் விட்டு சாதகன் வீட்டை விட்டு வெளியில் வந்தவன் இதெல்லாம் குணத்தோட பழகிருப்பான். அவனுக்கு அவனுடைய இது என்ன, மன ஒருமுகப்பாடு பெற்றவன். மன ஒருமுகப்பாடுன்னா என்ன, அந்த மோட்சத்திலேயே அவன் நிலை பெற்ற மனதோடு இருக்கக்கூடியவனுக்கு அவனுக்கு அது ஒன்று தான் கண்ணுக்கு தெரியும். ஸோ அப்போ அவன் வந்து அந்த இடத்துல குருவை பார்த்தோன்னே அவன் கதையை கேட்பான். அப்போ அவர் என்ன சொல்வார், மா பைஷ்ட வித்வம் சக நாஸ்தி அபாயக. மா பைஷ்ட பயப்படாமல் இருப்பா. எந்த வித்வன், ஹே வித்வன், அறிவை பெற்றவனே, பெற விரும்புவனே, உனக்கு எந்த அபாயமும் இல்லை. சம்சாத சிந்தோகோ ததனே உபாயக அஸ்தி. சம்சாத கடலை கடப்பதற்கு உபாயம் உண்டு. ஏனைவ யாத்தா எதையோசிய பாதம் தமேவமாகம் தவ நிர்திசாமி. எந்த ஒரு சாதனத்தை உபயோகித்து எல்லா பெரியோர்களும் இந்த சம்சார சாகத்தை கடந்தார்களோ அந்த ஒரு வழியை உனக்கும் காட்டி நான் வந்து உனக்கு கதையை செய்துன்னு முதல்ல அது நம்பிக்கையை கொடுத்துடுவார். என்ன, அப்போ தான் வந்து அவனுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து அவர் பாடத்தை ஆரம்பிப்பார். ஸோ வந்து சிஷ்யனை அவர் அக்செப்ட் பண்ணணுமோ இல்லையா, நம்ம போய் கேட்டோம்னா எல்லாருமே வந்து சிஷ்யனை அக்செப்ட் பண்ணாதானே உண்டு. அவர் வந்து அவர் கவனித்து அந்த சிஷ்யன் சரியானவனான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த சிஷ்யனை வந்து அவர் எடுத்துக்கிறார். ஸோ அப்போ வந்தவுடனே அவனுக்கு வந்து ஆறுதலும் சொல்லி நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல தான் டீச்சிங் ஆரம்பிக்கிறது. அதான் அடுத்த வாக்கியத்தில் சொல்லுவோம், ஸ்ருதி சிரோ வாக்கியம் சமா கர்ணியதாம். ஏன்னா குரு இப்போ டீச்சிங் ஆரம்பிச்சிட்டாருன்னா முதல்ல அவனுக்கு ஆறுதல் சொல்லி இது பண்ணிட்டார். இப்போ என்ன சொல்றது, ஸ்ருதி சிரோ வாக்கியம் சமா கர்ணியதாம். ஸ்ருதினா என்னது, வேதம். வேதம் சிதக அப்படின்னா வேதத்தினுடைய அந்தம். ஸோ இப்போ வேதத்தினுடைய அந்தமான வேதாந்த வாக்கியங்களை கேட்க வேண்டும். வேதாந்த வாக்கியங்களை பற்றி குருநாதர் நமக்கு விளக்கம் பாடம் எடுப்பார், ஒவ்வொரு ஸ்லோகமாக எடுப்பார். அந்த பாடங்களை நம்ம முறையாக கேட்க வேண்டும். சம்யக்கு சமாகர்ணியதாம்னா சம்யக்கு ஆகர்ணியதாம், முழுமையாக முறைப்படி நன்றாக கேட்க வேண்டும். ஸோ இதுதான் வந்து இந்த இரண்டாவது பாடலுடைய மீனிங். இதில் என்னென்னா, முதல் பாடல் என்ன இது பண்ணியிருக்கோம், இந்த சாதகனானவன் முறைப்படி வேதத்தை கற்று முறைப்படி வேதத்தில் விதிக்கப்பட்ட கர்மங்களை முறையாக செய்து அந்த நித்திய நைமித்திய கர்மங்களை ஈஸ்வரார்ப்பணமாக செய்து அதுக்கப்புறம் என்ன பண்ணால் காமிய கர்மாவை விட்டு ராகத்வேஷங்களை விட்டுவிட்டு சத்வகுணத்தோடு விவேகத்தையும் வைராகியத்தையும், அதாவது பவசு அந்த தோஷங்களை பற்றி அறிந்து விவேக வைராகியத்தை பெற்றுக்கொண்டு ஆத்ம சுகத்தில் விருப்பம் உள்ளதனால் முமுட்சுத்துவத்தையும் பெற்றுக்கொண்டு நிஜககாத் வீட்டிலிருந்து வெளியே வருகிறான். அப்படி வந்தது முதல் ஸ்லோகம். இப்போ வெளியே வந்தவன் என்ன பண்ணான், இந்த இடத்துல சத்சுகு சங்க விதிதாம், நல்ல சாதுக்களுடைய சங்கத்தில் சேர்ந்து திடமான பக்தியை வளர்த்து கொண்டு சாந்தியாதி பரிச்சயதாம், நல்ல சத்வ குணங்கள், என்னென்ன குணங்கள், சமாதி சர்க்க சம்பத்தி குணங்கள், மேலும் 20 குணங்கள் நம்ம பார்த்தோம். அந்த 20 குணங்களையும் அவன் வந்து வளர்த்து கொண்டு கர்மாசு சந்தியஜதாம், கர்மாக்கள் உபாசனா ரூபமாக அவன் எந்தெந்த கர்மாக்கள்லாம் பண்ணணும், எந்த கர்மாக்களால் அவன் சமாதி சர்க்க சம்பத்தியை பெறுவதற்காக எந்தெந்த கர்மாக்களை பண்ணானோ அந்த கர்மாக்களை எல்லாம் சமாதி சர்க்க சம்பத்தி வந்தாச்சு, சித்த ஏகாகிரதா வந்தாச்சு. ஸோ அப்போ கர்மயோகமும் உபாசன யோகமும் அவனுக்கு தேவையான பலனை கொடுத்த உடனே என்டர் கோ கம் அவுட்டுங்கிற மாதிரி அதை எல்லாத்தையும் விட்டு சத் வித்வான் உபசப்தம், நல்ல வேதாந்த ஞான சத்குருவை நோக்கி அவன் போன உடனே என்ன பண்ணுறான், அவன் வந்து குருவுக்கு பிரதிதினம் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதுகைக்கு அவருக்கு என்னென்ன சேவைகள் பண்ணணுமோ பரிப்பிரஷ்டேன சேவையான்னு சொன்ன மாதிரி ஒவ்வொரு சேவைகளாக அவன் பார்த்து எல்லா சேவைகளும் செஞ்சுட்டு இருக்கப்ப பிரம்ம ஏகாட்சரம் அத்தியதாம், பிரம்மத்தை பற்றிய ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீவிரமான விருப்பத்தோடு இருக்கிறான். இவனுடைய விருப்பத்தை அறிந்த குருநாதர் கவலைப்படாதேன்னு சொல்லி ஸ்ருதி சிரோ வாக்கியம் அவனுக்கு சொல்லி கொடுக்குறார். ஸ்ருதி சிரன்னா வேதத்தின் அந்தத்தில் உள்ள வேதாந்த வாக்கியங்களை பற்றி அவனுக்கு சொல்லி கொடுக்குறார். அதை அந்த சாதகன் என்ன பண்ணா சமா கர்ணியதாம்,
நன்றாக முறைப்படி கேட்க வேண்டும். இது 2வது படி. ஃபஸ்ட்டு படி வேதத்தை படித்தவன் அங்கேருந்து இங்கே வந்து வேதாந்தத்தை படிக்க வந்து விட்டான். ஸோ இதுதான் 2 ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய இதோடைய கண்டினியூஷன். அடுத்து 3 ஸ்லோகங்களில் 3வது ஸ்லோகத்திலே வந்து மீதி இந்த வானபிரஸ்தாசிரமம் சன்னியாசாசிரமம் எல்லாமே அந்த இடத்துல முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு சில அந்த மோட்சத்தை அடைய விரும்பக்கூடிய சாதகனுக்கு என்னென்னலாம் நியமங்கள் இருக்கோ அதை ஒரு 14 ஸ்டெப்பில் சொல்லி கொடுத்துட்டு இந்த சாதனா பஞ்சகம் முடியும். ஸோ அதனால் இப்போ 2 ஸ்லோகம் நம்ம பார்த்துருக்கோம். மீதி 3 ஸ்லோகத்தையும் அடுத்த வகுப்புலேருந்து தொடர்ந்து பார்க்க இறைவன் வழி செய்யட்டும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம்.